जय जगन्नाथ बलदेव सूत्र महारानी करणम जय श्री राधा गोपाल जी करणम जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद पूर्व करणम जय श्री रूप रघुनाथ करणम जय श्रीला पुरवादी महाराज करणம் என் குருநாத கரணம் தொடர்ந்து வந்து ஸ்ரீமத் பாகவதம் கவனிப்போம். கிளாஸ் வந்து எப்படி அனைத்து பதக்கம் முடியும் படிமா வணக்கங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நவீன் பிரபு ஒரு ஸ்டெப் வந்து கொடுப்பாங்க, ஒரே ஒரு ஸ்டெப்பு. ஓகே ஓகே. ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் கேண்டோ 1 அத்தியாயம் 5 சாப்டர் 5 வியாசருக்கு நாரத உபதேசங்கள். டெக்ஸ்ட் நேஹா மதுஜி 40 माताजी 38 39 பார்த்தா சரி லாஸ்ட் வீக். ஓகே மதுஜி 40 40 பதம் 40 இன்னைக்கு. ஓகே பரணி ஓகேவா? சென்பாயா ஓகேவா? द्वामपि अभद्रा श्रुता विश्रुतं विभो समप्यते येन विदां बुभुत्सितं प्राक्याहि दुष्कैर्मुहुरार्तिदात्मनां संक्लेशनिर्वाणम् उच्चन्ति नान्यदा. नवीन बोलो. त्वाम् अपि अभद्रा अडप्रा श्रुता विश्रुतं विभो त्वामपि अभद्रा श्रुता विश्रुतं विभो समप्यते येन विदां बुभुत्सितां प्राक्यहि दुर्गैर्मुहुर्तिदात्मनां संक्लेशनिर्वाणम् उच्चन्ति नान्यदा. माताजी जय सुराले कल्याण मत बींगा. वामवि अभद्रा सुधा विश्रुतं विभो समप्यते येन विदा बुभुत्सितं प्राक्याहि दुर्गैर्मुहुरार्तिदात्मनां संक्लेशनिर्वाणम् उच्चन्ति नान्यदा. द्वाम நல்ல ஆத்மாவான நீங்கள் அபி மேலும் அதப்ரா பரந்த ஸ்ருதா வேத இலக்கியங்கள் விஸ்ருதம் கேட்கும் இருக்கிறீர். விபோ சர்வ வல்லமை உள்ளவரின் சமப்யதே திருப்தி அடைந்த ஏன எதனால் விதாம் அறிஞர்களின் புபுத்சிதாம் எப்பொழுதும் உன்னத அறிவை கற்றறிய விரும்புபவர்கள் பராக்யஹி விளக்குவீராக துஷ்கை துன்பங்களால். ஜெய ஜெகநாத பலதேவ சுபத்ரா மகாராணிக்கு ஜெய. முஹு எப்பொழுதும் அர்த்திதா ஆத்மனாம் துன்புறும் பாமர மக்கள் சங்க்லேஷ துன்பங்கள் நிர்வாணம் குறைத்தல் உச்சந்தினா அதிலிருந்து வெளியேற முடியாது அந்யதா மற்ற வழிகளால். மொழிபெயர்ப்பு. ஆகவே தயவு செய்து உமது பரந்த வேத அறிவினால்
நீர் கற்றறிந்த சர்வ வல்லமை உள்ள பகவானின் செயல்களை பற்றி விளக்குவீராக. ஏனெனில் அது பேரறிஞர்களின் விருப்பங்களை திருப்திப்படுத்தும். அதே சமயம் எப்பொழுதும் கடுமையான வேதனைகளால் துன்புறும் பாமர மக்களின் துன்பங்களையும் குறைத்துவிடும். உண்மையில் இத்தகைய துன்பங்களில் இருந்து வெளியேறுவதற்கு வேறு வழி இல்லை. சங்கரி Translation. Please, therefore, describe the Almighty Lord's activities, which you have learned by your vast knowledge of the Vedas, for that will satisfy the hankerings of great learned men, and at the same time mitigate the miseries of the masses of common people who are always suffering from material pangs. Indeed, there is no other way to get out of such miseries. Okay, Mataji. Thank you, Mataji. Vamavi abatram sudha vishudam vibo samapyade yena vidam pubushidam prakyahi duggai muhu adittatmanam sanklesha nirvana uchanti nanyadaya. Hare Krishna. Hare Krishna, Saraswati Mataji. Okay, இந்த ஸ்லோகம் யார்கிட்ட பேசுகிறாங்க ரவி பிரபு? நாரதர் வியாசதேவர்கிட்ட. ஓகே, நாரதர் வந்து இங்கே என்ன ரோல் பிரபு? எஸ், குரு. வெரி குட் பிரபு. எஸ், வெரி குட் பிரபு. இந்த அத்தியாயம் முடிகிறதுக்குள்ள இதை கடைசி இது இந்த சாப்டர் 5 கடைசி ஸ்லோகம். நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 6 6வது. ஓகே, ஒரு கட்டம் நம்ம வந்து போவோம். ஓகே ப்ரோ, நல்ல வேலை. ஸோ கேட்டு கிட்டத்தட்ட பாருங்கள், இப்போ ஞாபகம் வந்துச்சு ப்ரோ யார் பேசுகிறாங்கன்னு. அதனால் எப்போ வந்தாலும் உங்களுக்கு தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஓகேவா? அடுத்த 6வது சாப்டர்லேருந்து பண்ணிட்டு ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே, இந்த ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் படிக்கும் போது புரிஞ்சு, யாருக்கு புரியல, இது யாருக்கு என்ன புரிஞ்சு? இது வெரி வந்து டேரக்டான ஸ்லோகம். ஓகேவா? வெரி டேரக்டான ஸ்லோகம். நல்லா கேட்டுங்க. ஆகவே இப்போ யார் பேசுகிறாங்க? இப்போ கிருஷ்ண ஜெகதேவர் யார் பேசியிருக்கா? இப்போ நாரதர் பேசியிருக்கிறார். ஓகே, அவர் சொல்கிறாரு ஆகவே. அதாவது ஆரம்பத்தில் வந்து வியாசதேவர் வந்து குழப்பமாக இருந்தார். அவர் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருந்தார். என்னடா இவ்வளோ புக்கு எழுதியாச்சு, நம்மளுக்கே வந்து ஹாப்பி இல்லையே, படிக்கணும் எப்படியா ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு அவருக்கு டவுட் இருந்துச்சு. கரெக்டாக கேஷ்வ கதை மாதிரி கரெக்டு தானே? அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துல போய் தியானம் பண்ணுறாரு. எந்த இடத்துல சொல்லுங்கள் மதி, உங்கள் பேர் தான் சொல்லுங்கள். சரஸ்வதி நதிக்கரை ஓரத்தில் நின்று தியானம் பண்ணுறாரு. ஓகேவா? அப்போ அங்கே வந்து தியானம் பண்ணும்போது ஒரு சிஷ்யருக்கு டவுட் வரும்போது யார் வந்து கிளியர் பண்ணணும்? பரணி நாரதரா? குரு வந்து கிளியர் பண்ணணும். சிஷ்யர் டவுட்னா குரு கிளியர் பண்ணணும். எங்கே வந்து இன்றைக்கி 2 பேரும் வரலையா? ஒன்றாச்சும் ஒரு ஷிஃப்ட் மாற்றி. சரி, ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாரதர் வந்து வராரு. நாரதோட எப்பியரன்ஸ் வந்த பிறகு அங்கே வந்த பிறகு தென் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து கொஞ்சம் புகழ்ந்து பேசினார். அதுக்கப்புறம் வந்து வச்சு வாங்கினார். அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை உதாரணத்தை சொன்னார். நான் போன பிள்ளை எப்படி இருந்தேன், நான் எப்படி மாறினேன், எங்கேருந்து ஒருத்தர் எப்படி மாற முடியும்னா பகவானோடைய டைரக்டான விஷயங்கள் பேசணுன்னு. இப்போ எல்லாம் பேசி வந்துட்டு கடைசியாக வந்து இந்த சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, ஆகவே தயவு செய்து, அதாவது நாரதரே வியாசதேவரே, தயவு செய்து உமது பரந்த வேத அறிவினா, உங்களுக்கு அறிவு நிறையா இருக்குது, மூட்டை அறிவு இருக்குது. புரியுதா நவீனே? புரியுதா? யாருக்கு அறிவு இருக்குது? வியாசருக்கு அறிவு இருக்குது. புரியுதா பரணி? உங்களுக்கு நிறைய அறிவு இருக்குது. நீர் கற்றறிந்த சர்வ வல்லமை உள்ள பகவானின் செயல்களை பற்றி விளக்குவீராக. உனக்கு அறிவு நிறைய இருக்குது, தெரியுது, நீ நிறைய எழுதியாச்சு. ஆனால் தயவு செய்து பகவானை பற்றி எழுது. பகவான்னா கிருஷ்ணரை பற்றி எழுது, கிருஷ்ணருடைய சம்மந்தப்பட்ட அவதாரங்களை பற்றி எழுது. ஏனெனில் அது பேரறிஞர்களின் விருப்பங்களை திருப்திப்படுத்தும். பேரறிஞர்கள் அங்கே என்ன பண்ணுறது? இங்கிலீஷில் மதிஜி பேரறிஞர்கள் அங்கே வாட் லேர்னட் மேன
அதாவது வந்து லேர்னட் மேன்னா வந்து யாருன்னா, இங்கே வந்து பக்தர்களும் இருக்கிறாங்க, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து சாஸ்திரங்க அறிவு உள்ள ஸ்காலர் சொல்லுவாங்க, பண்டிதர்கள் சொல்லுவாங்க. இவங்க எல்லாரையும் திருப்திப்படுத்தும். ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாரு, அதே சமயம் பெரிய பெரிய படிப்பு படித்தவங்களுக்கும் திருப்திப்படுத்தும். அதே சமயம் எப்பொழுதும் கடுமையான வேதனைகளால், வேதனை மீன்ஸ் வந்து சஃபரிங், துன்பம். நம்மளுக்கு துன்பம் இருக்கா இல்லையா? இல்லைங்க. அப்போ ஏன் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஃப்யூச்சரில் நல்லா இருப்போம், ஃப்யூச்சரில் வந்து நல்லா சொல்கிறோம் வந்துச்சு. ஸ்கூலில் படிக்கும்போது ஃப்யூச்சரில் நல்லா இருப்போம். அப்புறம் வந்து வேலைக்கு போய்ட்டு நல்லா இருப்போம். வேலைக்கு போய்ட்டா நல்லா காசு சேவிங் பண்ணிட்டா நல்லா இருப்போம். காசு சேவிங் பண்ணுறதுக்கு உழைக்கும் போது கடைசி காலம் பரவாயில்ல, கடைசி காலத்து நல்லா இருப்போம். கடைசி காலம் வந்தோடனே ஹாஸ்பிட்டலில் நல்லா இருப்போம். எப்போ தான் மதஜி அந்த நல்லா இருக்கும், எப்போ வந்து நம்ம வந்து ஹாப்பினஸ் எங்கே இருக்கும்போது? சே மதஜி, யூ த ரைட் பர்சன். ஓகே மதஜி. எப்போ நம்ம வந்து நம்ம யார், பகவான் யாரும், அப்போ தான் ரியல் ஹாப்பினஸ் கிடைக்கும். ஓகேவா? ஓகே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இங்கே ஹாப்பினஸ் இல்லை. ஓகேவா? எப்பவுமே இல்லை. அதாவது வந்து என்னது, நீங்கள் வந்து ஒரு ட்ரைனேஜ்குள்ளே இருக்கீங்க, ஒரு சாக்கடைக்குள்ளே இருக்கீங்க, அங்கே போய் மல்லிகைப்பூ வாசம் எதிர்பார்க்க முடியுமா? மல்லிகைப்பூ நல்லா மல்லிகைப்பூ நோ மதி ஜஸ்மினை சாக்கடைக்குள்ளே இருக்கும் போது மல்லிகைப்பூ வாசம் எதிர்பார்க்க முடியுமா சரஸ்வதி மதிஜி? அந்த மாதிரி இந்த பௌதிக உலகம். பௌதிக உலகத்தில் இருந்துக்கிட்டு ஹாப்பினஸ் கிடைச்சுன்னா அது வந்து எப்படின்னா சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லலாம், அது ரியல் ஹாப்பினஸ் கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா துக்காலயம். அதனால் வந்து இங்கே எல்லாமே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க சொல்கிறாரு. அதே சமயம் எப்பொழுதும் கடுமையான வேதனைகளாக நம்மளாம் சொல்கிறாங்க. ஓகேவா? அங்கே வந்து உங்கள் பேர் போட்டுக்குங்க, பன்னீர் பிரபு, ஸ்னேகா மதி, ரவி பிரபு அங்கே போட்டுக்கணும். ஓகே. கடுமையான வேதனைகள் துன்புறும் பாமர மக்களின் துன்பங்களை குறைத்து விடும். பாமர மக்கள்லாம் யார்? நம்ம பப்ளிக் நம்மளோட துன்பத்தை குறைக்கணும்னு சொல்கிறாரு. எது நம்மளோட துன்பத்தை குறைக்கும்? இப்போ துன்பத்தை குறைக்கும்னு சொல்லிட்டாரு. எது இப்போ நம்மளுக்கு துன்பத்தை குறைக்க போகுது? இப்போ இதில் தான் நம்ம அதை சொன்னேன் நான். சரஸ்வதி மத கைத்தட்டு கொடுங்க. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக பதில் சொல்லிக்கிறாங்க. அதாவது வந்து பகவானை பற்றி பேசையா, நீ வேறு எல்லாத்தையும் வந்து பேச 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 மக்களுக்கு வந்து டைவர்ட் ஆகி போயிடுவாங்க. கர்மகாண்டம், ஞானகாண்டம், உபாசன காண்டம். அந்த கர்மகாண்டம், அதாவது ஞானகாண்டம் உபாசன காண்டம் கூட ஓரளவுக்கு விட்டுருவாங்க மக்கள். ஓகேவா? ஞானகாண்டம் மீன்ஸ் நாலேஜ், கடவுள் ஒளி, அந்த ஒளியிலேருந்து கூட கடவுள் எடுத்துக்குவாங்க. ஆனால் மக்கள் மாட்டிக்கு இருக்கிறது இந்த கர்மகாண்டம். இந்த பலனை எதிர்பார்க்க செய்யறதுல வந்து அதிகமாக வந்து அட்டாச் ஆச்சு. அவன் எவ்வளோ தான் வந்து படித்தாலும், எவ்வளோ தான் வந்து இது பண்ணாலும் அந்த கர்ம காண்டத்துலேருந்து மைண்ட் செட்டு வந்து விட்டு வெளியே வர மாட்டுது. அதனால் நீ எழுதுறது போதும், தேவையில்லாத விஷயம்லாம் எல்லாம் எழுதிச்சு, இனி வந்து பகவானை பற்றி எழுதையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது வந்து படித்தவனையும் காப்பாற்றும், சாதாரண மக்களையும் காப்பாற்றும். இதுதான் எளிமையாக சொல்கிறது, இப்படி தான் சொல்கிறாங்க அங்கே. இப்போ புரியுதா மாதிரி? அதனால் எல்லாத்தையும் காப்பான்னு சொல்கிறாரு. அப்புறம் இத்தகைய துன்பங்களிலிருந்து வெளிவதற்கு வேறு வழி இல்லை. அதாவது தொடர்ந்து வச்சில்ல ஓகே. பகவானுடைய இந்த கதை மூலியமாக மட்டும்தான் ஒரு துன்பத்திலே வேறு வழியாக முடியும், வேறு வழி இல்லை. இது நான் சொல்லலை. மற்ற இந்த கடைசி லைன் படிங்க, டிரான்ஸ்லேஷனில் கடைசி லைன், கடைசி சென்டென்ஸு. மொழிபெயர்ப்பு சத்தமாக படிங்க. அதே சமயம் எப்பொழுதும் கடுமையான வேதனைகளால் துன்புறும் பாமர மக்களின் துன்பங்களையும் குறைத்துவிடும். அடுத்து உண்மையில் இத்தகைய துன்பங்களில் இருந்து வெளியேறுவதற்கு வேறு வழி இல்லை. முன்னாடி சொல்லுங்க, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. எஸ், வேற நோ அதர் சாய்ஸ். இது நான் சொல்லலை, பாகம் சொல்லப்படுது. வாட் எவர் ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் பகவானுடைய என்கேஜ்மெண்ட்டில் இருக்கணும். அதுதான் ஒரே வழி. மேபி நிறைய பேருக்கு வந்து டிசப்பாயிண்ட்டாக இருக்கலாம். மேபி நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் மனசில் குறைகள் இருக்கலாம். நான் வந்து காலில் சுடு தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன் நம்மளுக்கு. உதாரணத்துக்கு சுடு தண்ணி மீன்ஸ் நான் உதாரணம் சொல்கிறேன். நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்குது, ஸோ மச் பிரச்சனை இருக்குது. என்னையா வந்தால் உடனே வந்து தீர்வு கிடச்சுன்னு பார்த்தா
போட்டு ஜவ்வு மாரி போட்டு இழுத்துக்கிட்டு ரொம்ப நேரம் பக்தி பண்ணு, அது பண்ணு, இதை பண்ணு. ஏன் மாதாஜி? ஸோ ரொம்ப ரொம்ப ப்ரோசஸ் இருக்குது. பட்டுன்னு வந்தோமா, சக்குன்னு முடிச்சுமா, அப்படியே வெளியே வந்துச்சு. அப்போ வேறு எங்கெங்கெல்லாம் போனால் பட்டுன்னு முடிஞ்சிருது. இவங்க கிருஷ்ணகிட்ட வந்தால் போட்டு என்ன சங்கரி மாதாஜி? ஸோ மச் ப்ரோசஸ் மாதாஜி, வெரி டயர்ட் மாதாஜி. ஸோ மச் சாண்டிங் பண்ண, அதை பண்ணு, சாப்பாடில் கை வைக்கிறீங்க, அப்புறம் அதை கை வைக்கிறீங்க. என்ன கேஸ் உட்காந்த மாதாஜி? உண்மையை சொல்லுங்க மாதாஜி. அதான் டக்குன்னு இருந்தால் தானே நம்மளுக்கும் இதாக இருக்கும். நான் பல வாடி நான் சொல்லியிருக்கேன், இதுக்கு உதாரணம் கொடுத்துருக்கேன். பகவான் உடனே கொடுக்க மாட்டார். ஏன் ஞாபகம் இருக்கா? அப்புறம் ஒரு நான் ரொம்ப நேரம் அதை விளக்குனேன், ஞாபகம் இருக்கா? பகவான் கேட்டுட்டு உடனே கொடுக்க மாட்டார். நீங்கள் வேறு மற்ற எங்கே வேணால் போங்க, உடனே கிடைக்கும். உடனே கிடைக்கிது, உடனே காண போயிடும். உடனே ஒரு பிரச்சனைக்கு ஒரு ப்ராப்ளம் வாழ்க்கையில், ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை, உடனே சொல்யூஷன் கிடச்சிச்சின்னா அந்த சொல்யூஷன் உடனே திருப்பி காண போயிடும். திருப்பியும் பிரச்சனையில் பூந்துக்குவீங்க. ஓகே மாதிரி. அப்போ பகவான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் கொடுப்பாரு. அவர் பார்த்து தான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுவார். ஏன் ப்ரோ? அது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வாயினே. கிருஷ்ணபுரி நீங்கள் தான் சரியான ஆள் இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு. ஞாபகம் இருக்கா? அதாவது ஒரு அப்பா தன் பையனுக்கு என்ன வேணும்னு சொல்லி அவருக்கு தெரியும். அவன் ஐஸ்கிரீம் கேட்குறான்னா ஏற்கனவே ஒரு சளி பிடிச்சிருக்கு, இப்போ இவனுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கணுமா வேணாவா? இப்போ ஐஸ்கிரீம் கொடுத்தா நைட் நான் தான் கஷ்டப்படணும், ஏன்னா மூக்கில் சளி செஞ்சுட்டு இருப்பான், தும்பிக்கிட்டு இருப்பான், அப்போ நான் தான் கஷ்டப்படணும். அப்போ அதனால் இன்றைக்கி ஐஸ்கிரீம் வேணாம், இன்றைக்கி ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டு 2 தடையில் ஒரு போட்டு வீட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க. அதே போல் தான் பகவானுக்கு தெரியும் எதை நம்மளுக்கு கொடுக்கணும், எதை நம்மக்கிட்ட எடுக்கணும், எதை நம்மக்கிட்டேருந்து சப்போர்ட் பண்ணணும், எல்லாமே அவருக்கு தெரியும். நம்ம பகவான்கிட்ட போயிட்டு நீங்கள் லிஸ்ட்டு போட்டு பேசணுன்னு அவசியம் இல்லை. உங்களுடைய பேபிலேருந்து பார்க்குறாரு, இந்த பூமியில் பேபிலேருந்து வரும்போதுலேருந்து. கரெக்டாக இல்லையா பிரணி? பேபிலேருந்து பார்க்குறாரா இல்லை நீங்கள் ஹரிகிருஷ்ணன் வந்தப்போ தான் பக்கத்தை பார்த்தாரா? இல்லையா பிரபு? ஹரிகிருஷ்ணன் வந்தப்போ தான் பகவான் பார்த்தாங்க ஒருத்தவங்க சொன்னாங்க என்கிட்ட. ப்ரோ ஹரிகிருஷ்ணன் வந்தப்போ தான் கிருஷ்ணன் பார்த்தாருன்னு. ஹரிகிருஷ்ணன்லாம் கிருஷ்ணன் பார்க்க மாட்டாரா? முதல்ல தரையில் உட்காதிங்க முதல்ல. அப்போ ஜெகநாதன் வச்சு வாங்குவார். இப்படி வாங்க, எங்கே வாங்க, இன்னைக்கு தரேன் இருக்கா? உட்காருங்க. இப்படி உட்காருங்க. காம் வந்துச்சு. ஏன்டா இவ்வளோ பெரிய இடம் கொடுத்துருக்கேன், நீங்கள் தலையில் உட்காந்துச்சு அப்படி கேட்டு வரேன். அப்போ நம்மளை பேபிலேருந்து நம்ம பார்க்குறாரு, பகவான் பார்க்குறாரு. ஓகேவா? அப்போ அவருக்கு நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னு நம்மளுக்கு தெரியும் அவருக்கு. அதனால் நம்ம பகவான்கிட்ட அவரை நம்பி இருக்கணும். ஜஸ்ட் டிபெண்ட் ஆன் கிருஷ்ணா. அவரை மட்டும் நம்பி இருக்கணும். நம்மளோட மிஸ்டேக் என்ன தெரியுமா? நம்மளோட மிஸ்டேக் என்னதுன்னா, இப்போ வீட்டில் திடீர்னு சொல்கிறேன், ஒரு பசங்க இருக்கிறதுனால நான் இப்போ அதுலேருந்து சொல்கிறேன், அந்த உதாரணம் கொடுக்குறேன். திடீர்னு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி சரியாக இல்லை. திடீர்னு பார்த்தா அம்மா ரசம் வச்சுருக்கு, எனக்கு ஒன்றும் இல்லை, டக்குன்னு இதை செய்யுமான்னு சொன்னால் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. ஏதாச்சும் அப்படி இல்லைனா போட்டு டார்ச்சர் பண்ணி செஞ்சு கொடுப்போம். நம்மளை அதிகாரத்தை அங்கே காட்டுவோம். உண்மையா இல்லையா? செஞ்சு கொடுமா, அது கொடுனா, இல்லைன்னா நாளைக்கு நம்ம கூட பேசுமா, அது சம்திங் ஏதாச்சும் அதிகாரம் பண்ணி நம்ம செய்ய சொல்லுவோம். அதே அதிகாரத்தை, அதே அகங்காரத்தை நம்ம பகவான்கிட்ட காட்டுறோம். இந்த உடனே பிரச்சனை எனக்கு உடனே செஞ்சு கொடுத்துரு. அது செய்யலைன்னு வச்சிங்களேன், சீமா டைலாக்லாம் வந்துடும். நீ கல்லா, இந்த கல் இது உனக்கு என்னத்துக்கு நீ இருக்க, உனக்கு கண்ணு இல்லையா? டைலாக் நல்லா சினிமா டைலாக்லாம் நான் ஃபுல்லாக வரும். அவர் பார்த்து யோசிப்பார். அந்த சின்ன பிள்ளைங்க பேபி தெரியுமா, சின்ன பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா, அந்த கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு என்ன சொல்கிறது, ஒரு விஷயம் நடக்கலன்னா அந்த கோச்சிக்கிட்டு இது பண்ணுவாங்க, அடிக்குங்க, உடைக்குங்க. என்னமோ அவங்க கோவம் தான் பெரிய கோவம்னு. ஆனால் இப்போ அப்பா அம்மா பார்த்து பேசாமப்பா, நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்குது, உன் கதையை முடிக்கிறேன்னு. ஏதாச்சும் சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டு இருந்தா ஏதாச்சும் பிள்ளைங்க சேட்டை பண்ணுங்க, அங்கே நம்ம என்ன பண்ணுவோம், டீசென்ட்டை மெயின்டைன் பண்ணுவோம். நம்ம நல்ல ஒரு பேரண்ட்ஸ் மாதிரி வீட்டுக்கு அவனுக்கு இது அட்டி, உன் மூக்கு தலையில் வரப்போகுது, உன் கண் பின்னாடி வரப்போகுது. அப்போ ரிலாக்ஸாக பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாவம் பார்ப்பார். நீ கற்று, எவ்வளோ வேணா கற்று, நீ ஒன்றும் இங்கே நவுத்த முடியாதுங்க, ஒன்றும் மாற்ற முடியாது, நீ எவ்வளோ வேணால் கற்றலாம். அது வரைக்கும் தான் நம்மளுக்கு அருகதை இருக்குது. புரியுது? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிதான் நம்மளால் கற்ற மட்டும் தான் முடியும், ஒன்றும் பண்ண முடியும். நம்மளோட வேலை இங்கே என்னதுன்னா பகவானை நம்பி இருக்கணும். ஜஸ்ட் டிபெண்ட் ஆன் கிருஷ்ணா. பகவான் நம்பி மட்டும் இருக்கணும். அந்த எட்டிடியூட் இருக்குல்ல, அந்த பழக்க வழக்கம் இருக்குல்ல, அந்த எட்டிடியூட் உடனே வராது. ஏன் நம்ம தான் பல பேர் நம்புகிறோமே. கரெக்ட் வந்துச்சு? நம்ம தான் பல பேர் நம்புறோண்ணே. இந்த சேனல்னா அடுத்த சேனலு,
கிருஷ்ணர் காப்பாற்றலாம் வேற, வேற காப்பாற்றலாம் வேற, வேற காப்பாற்றலாம் வேற. இருங்க, அங்கே ஒரு இடத்துல ஒன்று சொல்லியிருக்காங்க, அங்கே ஒரு இடம் இருக்குது, நான் போயிட்டு வரேன், அங்கே ஒரு செம்பாயம் போட்டு வருவோம் நம்ம. ஏன்னா அது இல்லைனா இது, இது இல்லைனா அது, அது இல்லைனா அது, அது இல்லைனா அது இல்லைனா அது. இப்போ நம்ம வந்து நம்பிக்கை இல்லை, அதாவது எல்லாரும் பகவானோடைய சேவையில் இருக்கிறாங்க, எல்லாரும் பகவானும் சக்தி கொடுக்குறாரு, சர்வ காரணம் காரணம். அப்போ பகவானோட டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கணும், ஓகேவா? அப்போ இந்த பகவான் டிபெண்ட் பண்ணி இருக்கும் போது தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். அப்போ பகவானோடைய சேவைக்குள்ளே, பகவான் டெம்பிளுக்குள்ளே பகவானை பற்றி கேட்கறதுக்கு வரணும். அதில் புரோபாதர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 போட்டிருக்காங்க, கரெக்டாக படிக்காதீங்க, படிக்கணும், ஜஸ்ட் பாருங்க, ஒரு நம்பர் போட்டுருக்காங்களா 1 2 3 4, செகண்ட் பேராகிராஃபில் 1 2 2 3 4 போட்டிருக்காங்க பாருங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா 8 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க. இப்போ அதில் வந்து நம்மெல்லாம் எத்தனாவது இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ 8 கேட்டகரி மனிதர்கள் இருக்கிறாங்க. இதில் நான் எந்த கேட்டகரியில் நான் இருக்கிறேன் அப்படின்னு, அதாவது வந்து 4 வகையான நல்லவர்கள், 4 வகையான கெட்டவர்கள் இருக்கிறாங்க. கெட்டவர்கள் இல்லை, அறியாமையில் உள்ளவங்க இருக்கிறாங்க. நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 4 பேர் வந்து யாருன்னா, இந்த 4 கேட்டகரியில் உள்ளவங்க தான் கோயிலுக்கே வருவாங்க, கடவுளை பற்றி கேட்பாங்க. இந்த 4 கேட்டகரியில் ஏதாவது ஒரு கேட்டகரி இருந்தால் தான் அவங்க அந்த அந்த நபர் கோயிலுக்குள்ளே வருவாங்க, கிளாஸு கேட்பாங்க, வாட் எவர். முதல் விஷயம் வந்து என்னதுன்னா, துன்பப்படும் பொழுது கஷ்டத்தை பெருசாக கொடுத்தா தான் கோயிலுக்கு வருவான். சின்னதாக கொடுத்தாங்கன்னு வச்சிங்களேன், வரமாட்டான். ஏன்னா திடீர்னு தான் காண போயிடுமே. பிரச்சனையை பெருசாக கொடுக்கணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு நடக்கும் போது தான் அப்போ தான் கோயிலுக்கு வருவோம். அதனால தான் பிரச்சனையை கொடுப்பாங்க. இப்போ பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், நாம் இங்கே இருப்போமா பாரு. முதல்ல அப்போ நம்ம ஒரிஜினல் கேரக்டர் என்னது, பகவானுக்கு அனுப்பி செலுத்துறது, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் வந்து 2வது தான், அதெல்லாம் பியூரிஃபை ஆகணும். முதல்ல வந்து பிரச்சனை இல்லைன்னா இங்கெல்லாம் நம்ம இருப்போமா? என்னத்துக்கு? ஐயோ பிரச்சனையிலே போயா பாகதவா நீயாவது என்ன சமத்துஜி. பிரச்சனை இல்லைன்னா நம்ம இங்கே இருக்க மாட்டோம், தேவையில்லையே. உண்மையிலே சசி மந்திஜி அது நீங்கள் தான் சசி உண்மையை சொல்லுவீங்க, உண்மை சொல்லுங்க மந்திஜி. கரெக்டாக இல்லையா மந்திஜி? பிரச்சனை எதுக்கு? இப்போ நம்ம பாரு வீடு ரிலாக்ஸ் ஆக மந்திஜி, அழகாக ஃபேனுக்கு அழகாக உட்காந்து நேரத்துக்கு ஃபோனில் நம்ம வந்து ஒரு வீடியோ பார்த்து ரிலாக்ஸாக உட்காந்துக்கலாம். அதனால் என்ன பண்ணுவாங்க, நம்மளை தூக்கி எதை போடுவாங்க, கிரைண்டரில் போடுவாங்க. இந்த கிரைண்டர் அரைக்கும் பார்த்தீங்களா, கர அந்தமாதிரி நம்மளை முதல்ல போட்டு 2 வாங்கணும். பிகாஸ் ஏன் உடனே பகவான் கிட்ட வர மாட்டான். அப்புறம் 2 அட்டி லெஃப்ட் ரைட்டில் கொடுத்த உடனே அந்த கேஸ் என்ன பண்ணோம், அங்கங்கே போவோம், அழுவோம், புலம்போம், தனியாக பீச்சு ஓரலாம் போய் நின்று இயற்கையெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஃபீலிங்லாம் பண்ணி அழுந்து கொஞ்சம் சோகப்பாடலாம் கேட்டு மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் கேட்டு எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது பாருங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. அந்த ஸ்பீச்சு, அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சு, நீ வாழ்க்கையில் வந்து கஷ்டப்படுற, உனக்கு எல்லாரும் மட்டும் மதிக்கிறாங்க எல்லாருமே. அது எப்படி தெரில, நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது எப்படி எல்லாருமே கெட்டவனாவா? இப்போ ஒரு ஆள் உங்களுக்கு பிரச்சனை வருது, எப்படி எல்லாருமே வில்லன் ஆகிட்டாங்க, நம்ம மட்டும் எப்படி ஹீரோவாக இருக்கும்? அண்டர்ஸ்டாண்ட் மை கொஸ்டின் சேமதி? அப்போ அவங்க கதை வரும்போ அப்போ நம்ம வில்லன் ஆயிடுவோம், கரெக்டு தானே? அவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை வருது, அப்போ அவங்களும் வந்து மோட்டிவேஷன் அந்த ஸ்பீச்லாம் கேட்கும்போது அவங்க ஹீரோ, நம்மளாம் வில்லன் ஆயிடுவோம், கரெக்டு தானே? அப்போ நம்ம வில்லனா ஹீரோவை நம்ம வந்து கபடத்தனம் உடையவர்கள், நம்ம இஸ் டூப்ளிசிட்டி மேன். நம்ம டூப்ளிசிட்டி நம்மக்கிட்ட நமக்கு 2 இருக்குது, நம்மக்கிட்ட 2 ஃபேஸ் இருக்குது. நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம வந்து 2 ஃபேஸ் இருக்குன்னா, பகவான் பிரச்சனை கொடுக்கும் போது வந்து நெய் விளக்கு என்ன, ஒரு மூட்டை நெய்யை தூக்கிட்டு வந்து பகவான்கிட்ட வச்சு நெய்யை வச்சு அமுக்கே, அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக சேவை பண்ணுவான். பிரச்சனை நீண்டுச்சுன்னா, ஜெகநாத் டைம் இல்லை ஜெகநாதா, நான் அடுத்த வாரம் வரேன், உனக்கு வேறு எங்கள் சாப்பாடு சொல்கிறேன், நான் அடுத்த வாரம் வந்து பார்க்குறேன், அரிசி மூட்டை இதை கொடுத்துட்டு போகிறேன் நான். அதான் 2 ஃபேஸ் இருக்குது. அப்போ என்கிட்டே உன்னை இழுக்கணும்னா என்ன பண்ண கிருஷ்ணகாந்த மந்திஜி? பகவான் நம்மளே அவர்கிட்ட இருக்கணும், நம்மளுக்கு என்ன தூண்டில் போடணும்? சாட்சி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கரெக்டானால என்ன பண்ணணும்? நம்மளுக்கு என்ன பண்ணணும்? பிரச்சனையே கொடுக்கணும். வாயில் வர மாட்டேது யார் வாயிலையும். பிரச்சனை கொடுக்கணும், ஓகேவா? எல்லாம் நல்லா இருக்கக்கூடாது உனக்கு.
வந்து ஒரு பிரச்சனை கொடுக்கணும். பிரச்சனை அடிச்சாதான் மண்டை என்ன ஆகும், இங்கே திரும்பும். ஏன்னா பிரச்சனை இல்லாத நம்ம தான் நம்மளுக்கு இஷ்டப்படி ஆடுறோமே. நம்மளுக்கு எல்லாம் உடம்பு நல்லா இருக்க, கை காலம் நல்லா இருக்க, குதிக்க முடியுத, கிட்னிலாம் நல்லா இருக்கு, கொலஸ்ட்ரால் நல்லா இருக்கு, சுகரும் நல்லா இருக்க. அப்போ என்ன ஆயிடும் அவங்களுக்கு? என்ஜாய் தான். என்ஜாய் பண்ண பண்ண என்ன ஆகும்? கிருஷ்ணபுலி சி ஜீவா அனாதிமயமுகா. அதாவது வந்து என்னென்னா நம்ம பகவான் விட்டு விலகி போயிடும், ரொம்ப தூரம் நம்ம வந்து போயிடும் நம்ம. ஓகேவா? அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து நம்மளுக்கு பிரச்சனை கொடுப்பார் பகவான். ஓகேவா? அந்த பிரச்சனை உள்ளவங்க தான் கோயிலுக்கு வருவாங்க. இது மொதல் கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி குரூப் வந்து என்னதுன்னா, பணம் தேவைப்படும் பொழுது காசு டப்பு இல்லை, இப்போ பேங்கில் காலி, என்னதான் ஏடிஎம் கட்டு போடணும், ஏடிஎம் கட்டு போட்டால் ஏடிஎம் வந்து நம்மளை காரி துப்போம் போயான்னு. ஓகேவா? இப்போ காசு இல்லை, காசு வேணும், எங்கே போகலாம்? சிவபெருமான் கோயிலுக்கு போனால் காசு கிடைக்காது, பெருமாள் கோயிலுக்கு போவோம். கிருஷ்ண கோயில் வேணாம், பாலாஜி பெருமாள் கோயிலுக்கு போவோம். பெருமாள் ஜெய ஜெகநாத் பல சுபத்திரமாரா பாவம் அவரே தெரிய நான் போய் சாப்பிட்டு வந்தேன்னு போகிறாரு, சாப்பிட்டு முடிச்சாரு, இதுக்கு ஒரு ரெஸ்ட்டுக்கு போகிறாரு. நம்ம என்ன பண்ணுவோம், பாலாஜி கோயில் போவோம். இல்லைனா வீட்டில் வந்து சரி ஒரு லட்சுமி பூஜை செஞ்சிடலாம், கணவர் கிடக்கிறாரு விஷ்ணு, அவர் வேணாம், லட்சுமி பூஜை செய்வோம். அப்போ பணம் தேவைப்படும் போது வருவோம். ஒரு நெய் விளக்கு, நெய் விளக்கு பாவம் வாயு தான் நம்மளை நல்லா கேட்கும் இந்த நெய் விளக்கு. ஏன்னா எப்பப்பெல்லாம் எனக்கு தேவைப்படும் போது பார்க்குறீங்க. இல்லை நல்லது தான், நெய் விளக்கு நல்லது தான், ஆனால் நம்ம இன்டென்ஷன் ரொம்ப முக்கியம். இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். அப்போ என்ன பண்ணுவோம், காசு தேவைப்படும் போது வருவோம். மூணாவது கேட்டகரி அறிவில் முன்னேறுவர்களால் இருக்கும் பொழுது, அதாவது விச் மீன்ஸ் என்னென்னா நம்மளுக்கு வந்து ஞான நாலேஜ் வேணும். இந்த கேட்டகரி ஒன்று இருக்காங்க. அதாவது என்னென்னா, பிரபு நான் வந்து இங்கே ஹரிராமகிருஷ்ணன் கோயிலுக்கு வரல பிரபு, நான் வந்து இங்கேயும் வரேன், நான் அங்கேயும் போகிறேன், நான் எல்லா இடத்துலையும் நாலேஜ் கற்றுக்குவேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் எல்லா இடத்தையும் கற்றுக்கிட்டா நீங்கள் உருப்படியாக ஒரு இடத்துல இருக்க முடியாது. எல்லாமே முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அதை கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு உங்களுக்கு எது தேவை எடுத்துக்கிட்டு மற்றதை விட்டுருவீங்க. அப்படின்னா என்ன ஆகுங்கன்னா, நீங்கள் ஸ்டெடியாக ஒரு விஷயத்தில் இருக்க முடியாது. அதே போல் எல்லா நாலேஜை கற்றுக்கும் போது கடைசியாக நீங்கள் எதில் வந்து போய் நிற்பீங்கன்னா, கடைசியாக கடவுள் ஒளி தான் வந்து நிற்பீங்க. ஏன்னா ஒரு இடத்துல கடவுளுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு இடத்துல கடவுளுக்கு உருவம்லாம் சொல்லுவாங்க, ஒரு இடத்துல கடவுள் தியானம் சொல்லுவாங்க. நீங்கள் அல்டிமேட்டாக போட்டு ஒரு கோரிங் பண்ணி ஒரு கலக்கி கடைசியாக பார்த்து சரி கடவுள் ஒளியாக வச்சுருவோம். ஏன்னா உருவம் சொன்னால் அவன் கோச்சிக்குவான், உருவம்னு சொன்னால் இவங்க கோச்சிக்குவாங்க. அதுதானே கடவுள்னு அவங்க சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா நான் அங்கே அவர் கடவுள்னு சொல்லிட்டு, நான் கிருஷ்ணன் கடவுள்னு சொல்லிட்டுனா இவங்க கோச்சிக்குவாங்க. ஏன்னா நம்ம வந்து மனசு என்ன ஆயிரும், பலவீனமாயிரும். எனக்கு எல்லாத்துக்கும் நம்ம போகிறோம்ல. அதனால் அறிவை தேடுறவங்க அட்லீஸ்ட் கோயிலுக்கு வருவாங்க. இது மூணாவது கேட்டகரி. நாலாவது கேட்டகரி பகவானை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள கேள்விகள் கேட்கும் பொழுது, யாருக்கு அதிகமாக கேள்வி இருக்கோ அவங்க கோயிலுக்கு வருவாங்க. இந்த 4 கேட்டகரி உள்ளவங்க தான் கோயிலுக்கு வருவாங்க. அப்போ நம்ம வந்து கஷ்டத்தில் கோயிலுக்கு வந்தோமா, பணத்துக்காக கோயிலுக்கு வந்தோமா, ஜஸ்ட் நாலேஜுக்காக வந்தோமா, இல்லை கிருஷ்ண பற்றி தெரிஞ்சுக்காக வந்தோமா, இதை யாரும் சொல்ல வேணாம். உங்கள் மனதை தொட்டு உங்களையே உங்கள் கண்ணாடியை முன்னுக்கு வச்சு கேள்விகள் கேட்டுக்கொள்ள வேண்டியதான். புரியுதா அதிகமாக? ஓகேவா? இவங்கெல்லாம் வந்து லெஜெண்டு. இவங்கெல்லாம் வந்து யார்? லெஜெண்டு. இப்போ அல்ட்ரா லெஜெண்ட் ஒன்று இருக்காங்க. 4 வரவே மாட்டான், என்னத்தை கூப்பிட்டாலும் வரவே மாட்டாங்களா. அது வந்து யாருன்னா, நம்பர் 1 பலன் கருதும் தீயவர்களை பொறுத்தவரை அவர்கள் 4 பிரிவினர்களாக உள்ளனர். நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா, பலன் கருதும் செயல்களில் சிக்கி கொண்டதால் கூடவே வரும் துன்பங்களுக்கு உட்பட்டவர்கள். அதாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது கோயிலுக்கு வராதவங்க சொல்லப்படல. இது வந்து என்னென்னா, கேட்டகரி இது, கெட்ட கேட்டகரி இது. அதாவது வந்து என்னென்னா, பலனை கரும் செயல்களில் சிக்கி கொண்டதால் கூடவே வரும் துன்பங்களுக்கு உட்பட்டவர்கள். இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கு, அது நம்பர் 1 படிங்க. அரிசுரால் ஒரு படிங்க பிரபு. Those who are simply addicted to the mode of progressive fruitive work and thus are subjected to the accompanying miseries. எஸ், அதாவது வந்து என்னென்னா, பலன்களை எதிர்பார்க்குறவங்க இருக்கிறாங்களே, பலன்களை எதிர்பார்க்குறவங்க ஃப்ரூட் ஆக்டிவிட்டியில் இருக்கிறவங்க, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நிறையா வகையான ரிச்சுவல்ஸுக்கு போவாங்க, நிறையா வகையான சடங்குகளுக்கு போவாங்களே தவிர கோயிலில் உட்காந்த கிளாஸுக்கு வர மாட்டாங்க. ஓகேவா? நீங்கள் ஒரு 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 சடங்கு இருக்குன்னு சொன்னீங்கன்னா வருவாங்க, கிளாஸ் கேட்க வர மாட்டாங்க.
அந்தமாரி நபரை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? இப்போ இதே நான் வந்து தலையில் ஒரு தலைப்பாலாம் கட்டி ஒரு காவி சட்டெல்லாம் போட்டு இப்போ வந்து ஒரு எக்கி குண்டில் உட்காந்து நினச்சிங்களேன், இப்போ எல்லாத்துக்கும் போகும்போது நம்ம வந்து இப்போ வந்து ஒரு லக்ஷ்மி ஹோமம் பண்ணுவோம். லக்ஷ்மி ஹோமம் ஒன்று பற்றி நம்ம சொன்ன ஒரு பேனர் போட்டோன்னு வச்சிங்களேன், பக்தி மண்ணில் வந்து டிவோட்டி தவிர்த்து வேறு எல்லா கேட்டகரி மக்களும் நிறைய இருப்பாங்க. ஏன் டிவோட்டியும் இருப்பாங்க. ஏடா டிவோட்டியும் வருவாங்க. லக்ஷ்மி ஆச்சே. அதனால் வந்து பலனை எதிர்பார்க்குறவங்க வந்து இந்தமாரி பகவானை பற்றி கேட்கறதுக்கு உள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, புலன் திருப்திக்காக தீய செயல்களை பற்றுக்கொண்டு அதன் பலனை அனுபவிப்பவர்கள். அதாவது ஸோ மச் சென்ஸ் என்ஜாய்மெண்ட், ஸோ மச் என்ஜாய் பண்ணுறாங்களே, அந்த என்ஜாய்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வகையான தவறுகள் பண்ணுவாங்க, நிறையா வகையான பாவங்கள் பண்ணுவாங்க. என்ஜாய் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பாவத்தை உண்டாக்கிட்டே தான் இருக்கும், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சீன்ஃபுல் ஆக்டிவிட்டி உருவாக்கிட்டு தான் இருக்கும். பகவானை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து என்ஜாய்மெண்ட்டில் வாழ்க்கையை செலுத்தும் போது அது ஒரு இடத்துல வந்து பாவத்தை உருவாக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஸோ மச் என்ஜாய்மெண்ட் இருக்கிறவங்க கூப்பிட்டா வர முடியாது. போயா இன்றைக்கி புதுசாக படம் ரிலீஸ் ஆகிருக்கு, நம்ம தலைவர் படம் வழியாக இருக்குது, என் தளபதி படம் வந்திருக்கு, இல்லைனா வந்து ஒரு இது இருக்குது அது இருக்குது. ஸோ மச் என்ஜாய்மெண்ட் இருக்கும்போது இதை வரமாட்டாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மூணாவது, பௌதிக அறிவில் மிகவும் முன்னேறி இருந்தாலும் சர்வ வல்லமை உள்ள பகவான் அதிகாரம் ஏற்றுக்கொள்ளும் அறிவு இல்லாததால் சொல்லப்படுபவர்கள். அதாவது பார்த்திங்கன்னா ஸோ மச் படிச்சிருக்காங்களே, ஸோ மச் லாஜிக்கு, ஸோ மச் லாஜிக் எதுவும் படிப்பாங்க. ஐ எம் எடுக்கேட்டட் அது மாதிரி நிறைய இருக்கிறாங்களா? இல்லை எனக்கு வந்து நிறையா சாஸ்திரம்லாம் படிச்சிருக்கேன், எங்கள் தாத்தாவும் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, எனக்கு நிறையா பகவத்கீதை நான் அப்பயே படிச்சிட்டோம், அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன் நான். சில பேருக்கு அப்போ தான் பேசுவோம், இல்லைங்க நாங்கள் தாத்தாலாம் படிச்சிருக்காருங்க, நாங்கள் வீட்டில் பகவத்கீதை வச்சுருக்கோம், எல்லாம் அப்போ படிச்சிட்டோம். அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுவோம். கேட்டுன்னா அவ வீட்டு கேட்டு இல்லை, மனசு கேட்டு. அவங்களுக்கு எப்படியாச்சும் உள்ளே கொடுங்க, படிச்சுட்டுங்க எல்லாமே இருக்குது, எல்லாமே நீங்கள் எதுக்கு வந்தீங்க? இல்லை எல்லாம் படிச்சிட்டோம் எல்லாம். அதாவது நம்மளை கத்திரிக்கோள் எடுத்து டக்கு கட் பண்ணுவாங்க, அந்த கட் பண்ணிவிடுவாங்க உடனே. அடுத்த விஷயம் சொல்ல விட மாட்டாங்க, பிகாஸ் ஸோ மச் லாஜிக் எதிர்பார்ப்பாங்க. ஓகேவா? லாஜிக்கு படித்தவங்க ரொம்ப வந்து ரொம்ப பௌதிக படிப்பாங்க சரி, ஸ்பிரிச்சுவல் படிப்பாக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க உள்ளே கொண்டு வரும்போது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து ஆல்ரெடி அவங்கள்ட்ட ஒரு 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 செட்டு நாலேஜ் இருக்கும் போது அவங்க வந்து சட்டுன்னு வந்து உள்ளுக்குள்ள ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகே? அடுத்து வந்து நாலாவது வந்து பார்த்திங்கன்னா, எப்பொழுதும் துன்பத்தில் ஆழ்ந்திருப்பவர்கள், பகவானின் நாமத்தை கூட வெறுப்பவர்களாக இருப்பவர்கள், இவர்கள் நாஸ்திகர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். எஸ், கடைச்சி கேட்டகரி, நல்லா கேட்டகரி, நல்லா பயங்கரமான கேட்டகரி என்னதுன்னா, கடவுளை நம்பாதவர்கள். போயா எனக்கு கடவுள் பிடிக்கல, அவ்வளோதான், காரணம் கேட்காத. நான் கேட்டேன் ஒரு தடவை ஒருத்தர்கிட்ட புக்கு வைக்க போகும்போது, கடவுள் பிடிக்கல சொல்லிட்டாங்க. சரி எனக்கு காரணம் இருக்குங்கிற, காரணமே இல்லையா, எனக்கு பிடிக்காது, அவ்வளோதான். பிடிக்காது தான் எனக்கு ஒரே காரணம், பிடிக்காத எனக்கு ஒரே காரணம், கடவுள் பிடிக்காது. ஏன் ஒருத்தர் கடவுள் பிடிக்காது சொல்ல நாஸ்திகம், ஏன் நாஸ்திகவாதி வருது? வருது. பரணி சொல்லுங்கள், பரணி என்னை பாருங்க. ஒரு ஏன் நாஸ்திகம் வருது? நாஸ்திகம் பேசுகிறாங்க. எத்திஸ்ட்னா பகவான் கடவுள் நம்புறவங்க, எத்திஸ்ட்னா நாஸ்திகம். ஏன் சொல்லுங்கள் மஹி தேவி மாதாஜி, ஏன் அது நாஸ்திகம் பேசுங்க? நாஸ்திகம் நல்லா பார்த்துங்க, இஸ்லாத்துலேயோ கிறிஸ்தவங்களையும் ரொம்ப கிடையாது. நீங்கள் நீங்கள் யாராச்சும் வேலை காட்டிடுங்க மலேசியாவில், கிறிஸ்தவர்கள் கடவுள் நம்பாத கிறிஸ்தவம் இருக்காங்களா? இயேசு பொய்யும் சொல்கிறவங்க ஒரு கிறிஸ்தவங்க இருக்காங்களா? அல்லாஹ் பொய்யும் சொல்லி ஒரு முஸ்லீம் இருக்காங்களா? நம்ம பார்த்தீங்களா? அதான் சொல்ல அல்ட்ரா லேஜெண்டு நம்ம நாஸ்திகம் இருக்கேன். சொல்லுங்கள் ராதிகா வந்துச்சு, போய் நாஸ்திகம் பேசுகிறாங்க. நீங்கள் சரியான ஆள் முடிஞ்சு சக்கரைங்க இது உஷா மாதாஜி சொல்லுங்கள். சக்கரை மாதாஜி, நம்பிக்கை மாதாஜி, அதெல்லாம் வேற மாதாஜி. மாதாஜி சொல்லுங்கள், ஏன் நாஸ்திகம் ஒருத்தன் பேசுவாங்க? நீங்கள் பார்க்கலாம், இப்போ இந்த கேட்டகரி நம்ம வீட்டில் கூட ஒரு ஆள் இருக்கலாம், எங்கேயாச்சும் ஒரு மூலையில் இருக்கலாம், சொந்தக்காரில் இருக்கலாம், யாராச்சும் இருக்கலாம், கடவுள் நம்பாதவங்க இருக்கா. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை கூட விட்டுருங்க, பகவான் கிருஷ்ணரை அறவே பிடிக்காது. இந்த கிருஷ்ண வழிபாடு நீ கல்லை கூட வைய நான் கும்பிடுவேன், இதில் கூட வர மாட்டேன். வாய் மாதிரி ஏன் கடவுள் நம்ம ஏன் நாஸ்திகம்? வாய் ஏன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டா ரூல்ஸ் ரெகுலேஷன் இல்லை, என்ன வேணாலும் பண்ணலாம். அதுதான் மெயின் ரீசனு.
நீ ஒரு விஷயத்தை வச்சுட்டேன்னு வச்சுக்கிங்க, நீ ஒரு வழிபாடு ஒரு ரிலீஜியன் சம்திங் வச்சுட்டுனா நான் அதோட ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்துடுவேன். நீ அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை வெட்டாத, இதை வெட்டாத, என் வாயை கட்டு போடுவேன், என்னை எல்லாமே பண்ண செய்வேன். அப்போ அது பாவம் இது பாவம்னு சொல்லி என் மனசை மாற்றுவேன். நான் ஒரு குற்ற உணர்ச்சியில் இருப்பேன். இப்போ எனக்கு எதுவுமே இல்லைனா, எனக்கு குற்ற உணர்ச்சியே இல்லை, நான் பாடு எது வேணாலும் வெட்டுவேன், எதை வேணாலும் கொல்லுவேன், என்ன வேணாலும் நான் இது பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அந்த நாலேஜ் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் பாடு என்ன வேணாலும் செய்யலாம். தட்ஸ் த மெயின் ரீசன். நிறைய பேர் கேட்பாங்க. ஒரு தடவை விஜய் டிவியில் வந்து நீயா நான் ஒரு ப்ரோக்ராமில் அதில் கூட வந்துருச்சு, கடவுள் நம்பாதவர்கள் ஒரு குரூப்பு, கடவுள் நம்பணும் ஒரு குரூப். ரொம்ப நாள் எபிசோட் அது, அதை நான் பார்த்துருக்கேன். அது நான் கடவுள் ஏன் நம்பலன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது கல் தானே, அது கல் வந்து ஏன் கடவுள் வந்து சக்தி தான் சொந்தமாக உருவாட்டுமே, அடுத்தானே? அடுத்த நியாயமான கேள்வி சசி மாதிரி. கடவுள் சக்தி இருக்கு, அந்த ஆள் உங்களுக்கு சொந்தமாக உருவாக்கிட்டு ஏன் நம்ம போய் செய்யணும்? அப்புறம் கடவுள் இருந்தால் எதுக்காக அவ்வளோ பேர் சாகுறாங்க? காப்பாற்றலாம் தானே மாதிரி. இப்போ நான் நாஸ்திகவாதி, நீங்கள்லாம் வந்து பக்தர்கள், எனக்கு பதில் சொல்லுங்கள். என்ன ஆமாம் சொல்லிட்டீங்க, டக்கு ஏன் கட்சி வந்துட்டீங்க? நீங்கள் என்ன பதில் வச்சுருக்கீங்க? நீங்கள் பகவத்கீதை கிளாஸ்க்கு வரீங்க, பாகவத கிளாஸ் வரீங்க, இப்போ பக்தி விஷயம் வேறு ஆரம்பிக்க போகிறோம் நம்ம. கஷ்டப்பட்டு சாண்டிங் பண்ணுறீங்க. இப்போ நான் கேட்க அப்படி ஏன் கட்சிக்கு வரக்கூடாது? நான் இப்போ பக்தர் இல்லை, நான் வந்து நாஸ்திகவாதி, சங்கரி மதம் கேட்குறேன். கடவுள் வந்து சக்தி இருக்குன்னா அந்த அவர் ஒன்று சொந்தமாக உருவாகணும் தானே மாதிரி. எதுக்காக அவர் வந்து அவர் போய் செய்ய அவர் உருவாக்குறாங்க? அப்போ எதுக்காக மூட்டை நிறைய பேர் மக்கள் சாகுறாங்க? அப்புறம் கடவுள் இருக்கிறாரா இல்லையா? இல்லாத கடவுளை வெறும் வந்து அந்த சிலையை வச்சு நம்ம என்னத்துக்கு இது பண்ணிக்கிட்டு என்ன அமைதியாக இருக்கீங்க மாதிரி எல்லாம்? ரொம்ப எல்லாருக்கும் காத்துக்கு இருந்தும் நம்ம பேங்க் கொடுத்தா உட்காரோம். அதே மாதிரி கடவுள் இருக்கிறாரு தான். அதாவது ஏதாச்சும் சொல்லணும். இல்லை உங்களுக்கு சொல்லல, நம்ம என்ன நமக்கு என்ன அறிவு இருக்கோ, என்ன நாலேஜ் இருக்கோ, அதை பயப்படாமல் நம்ம வந்து முதல் பேசணும் நம்ம. ஓகேவா? அதில் கரெக்டாக வருவா அவன் ஒத்துக்கலான்னு தேவையில்லை. நீங்கள் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்ல போகிறேன், அவன் ஒத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு இவன் கேள்வி கேட்குறாங்களா? கிடையாதுன்னு. அதே போல் நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ, உங்களுக்கு என்ன கேட்டிருக்கீங்களோ அதை சொல்லுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அவங்க எப்படி கடவுள் இல்லைன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்களோ, நீங்கள் கடவுள் இருக்குன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ கடவுள் இருக்குன்னு சொல்லி ஒரே கிளாஸில் சொல்லிட முடியாது. அதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. கடவுளை வந்திருக்கிறாரு, ஏன் வந்து எல்லாம் சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு வகையான கருமாக்கள் இருக்குது. கருமாவில் பல கேட்டகரி இருக்குது. கூட்டு கருமான்னு ஒன்று இருக்குது, பாவ கருமாக்கள் ஒன்று இருக்குது. சில பேர் இறக்கும் போது சரி நல்லவங்களாம் இருக்கிறாங்க, சில பேர் பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, பஸ்ஸில் எரியிறாங்க, பஸ்ஸில் எக்ஸிடென்ட் பண்ணுது. இதெல்லாம் இறந்து போனால் அவங்க எங்கே போவாங்க, ஏன் இந்த மாதிரி நடக்குது? ஸோ மச் நாலேஜ். ஒரே கேள்வியில் ஒரே பதில் எப்படி கிடைக்கும்? கடவுளே மாதிரி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போயுமே பகவான் நம்பியிருக்கணும். இந்த 4 வகையான கேட்டகரி வரமாட்டாங்க, ரொம்ப கஷ்டம். 4 வகையான கேட்டகரி வந்துடுவாங்க. கடவுளுக்கு பகவான் நம்ம போய் டெம்பிள் கொடுக்க வேணாம், அவங்களே கோயிலுக்கு வருவாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து பிரச்சனையாச்சே, அங்கே தான் காசு இல்லையே, அவங்களுக்கு நாலேஜ் வேணும், ஏன்னா பகவான் பற்றி தெரிஞ்சுக்கணும். 4 பேர் உடனே வந்துடுவாங்க. நீங்கள் டெம்பிளில் கொடுத்து கூப்பிட வேணாம். பகவான் ஒரு வீட்டில் ஒரு பொம்மை போட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனை கொடுத்தாருன்னா போதும், அவங்க எல்லாம் கோயிலுக்கு வருவாங்க. ஓகே? அப்போ நம்ம வந்து பகவானை டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கணும். பகவான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனா மெயினாக நம்மளுக்கு இருக்க ஒரே குவாலிட்டியாக தான் எப்போவுமே பகவான் நம்பிஇருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து பகவானை நம்ம ரியலைஸ் பண்ண முடியும். பகவானை புரிஞ்சுக்கிட்டா தான் ஏன் நம்ம வந்து இந்த பௌதிக உலகத்துலேருந்து நம்ம வந்து சஃபரிங்கிறது விளையாட முடியும். அதில் நம்ம வந்து பகவானை புரிஞ்சுக்கணுன்னா, பகவானுடைய சேவையில் இருக்கணும்னா, பகவானை எப்போதும் நினைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? சாண்டிங் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சாண்டிங் பண்ணணும். ஓகேவா? அந்த சாண்டிங் பண்ண தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டம் வரும், நம்ம வந்து ஃபுல் சரண்டர் அடையணும், அவங்கள சரணாகதி அடையணும். சரணாகதி அடையலைன்னா ஒன்றும் நம்ம வந்து சரணாகதி அடைகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா 6 வகையான விஷயங்கள் இருக்குது. ஆணுக்குலேஷ சங்கல்பம், பிரதிகுலேஷிய பிரஜனம், இதித்வா ரக்ஷி, இது கோப்துருதுவே வர்ணம் ததா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பகவானுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கணும். அதான் ஆணுக்குள்ளே சங்கல்பம்னா பகவானுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்துக்கணும். பிரதிகுலேஷ பிரஜனம், பகவான் பக்திக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் விட்டுடணும். இதை நம்ம 2 செய்கிறோமா அது செக் பண்ணிக்கணும். இதான் சரணாகதியோட ரெண்டு படிக்கட்டு. இதான் சரணாகதி. சும்மா வந்து இங்கே வந்து படுத்துங்கிறது, இப்போ இங்கே இருந்துருவோம், கோயிலே இருந்துருவோம், அப்படி இல்லை. சோம்பேறி கிடையாது. இங்கே சரணாகதினா ஆணுக்குள்ளே சங்கல்பம், பகவான் கிருஷ்ண பக்தி தேவையான விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டேன்னா எல்லாத்தையும் நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறேன்னா அதில் தான் வருது. சாண்டிங் பண்ணுறது,
மங்களாரத்தி செய்கிறது. ஒருவேளை மங்களாரத்தி உங்களால் செய்ய முடியல, அன்னாடைக்கு செய்ய முடியல, சரி வேலை ஒர்க்கிங் ப்ரெஷர் எல்லாமே இருக்குது, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு தானே வரும், நம்ம வேறு எங்கேயும் போகலையே, அப்படிதான் மதிஜி வேலை முடிஞ்ச எல்லாம் வீட்டுக்கு தானே வரும், வேறு எங்கேயும் நம்ம வந்து அங்கேயே தங்கிடணும், கம்பெனிலேயே மெத்த போட்டு தங்கிடணுமா என்னது? இல்லை நம்ம வந்து அப்படி காட்டில் போயிடுமா, வீட்டுக்கு வரோம்ல அட்லீஸ்ட் சாயந்தரம் ஒரு ஆரத்தி. இல்லைங்க சாயந்தரமும் முடியல, சாயந்தரம் முடியல, ஒன்றும் பண்ண முடியல, லீவுன்னு ஒன்று இருக்குதுன்னு, லீவு இல்லாமல் ஏதாச்சும் வேலை செய்கிறீங்களா? இருங்க நான் ஏதாச்சும் இருக்கேன், நான் போயிட்டு கொஞ்சம் பூரோவில் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்றேன், கம்பெனி ஃபுல் கம்பெனி மாட்டி விட்டுறேன், லீவு இல்லாமல் ஏதாச்சும் வேலை செய்யுங்களா சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு நாளாச்சு அரசாங்கத்தோட, அதாவது 60 hours தான் வேலை செய்யணும்னு சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்குது. கம்பெனி லீவே இல்லை பிரபு, எனக்கு லீவே இல்லைன்னா சொல்லுங்கள், நான் அந்த கம்பெனி படம் முடிச்சு நேராக போயிட்டு பெஜப்பட் பூரோவில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், ஃபுல் கம்பெனி கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருவேன். அப்போ லீவுன்னு ஒன்று இருக்குல்ல, அட்லீஸ்ட் இந்த லீவில் ஒரு சின்ன ஆர்த்தி செய்யணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு சண்டேலேருந்து இன்னொரு சண்டே வரக்குள்ள நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் மணி அடித்து பூஜை போட்டிருக்கணும். அப்போனா என்ன அர்த்தம்னா, அப்போ தான் நம்ம சாதனா பக்தி செய்கிறோன்னு அர்த்தம். மணியே பிடிக்கல, ஒன்றுமே ஆர்த்தி பண்ணலன்னா சாதனா பக்தி எங்கேயோ வந்து மல்லாக்கா படுத்துருக்குன்னு அர்த்தம். புரியுதா பிரபு? அதுக்கப்புறம் வந்து அட்லீஸ்ட் துளசி பூஜை ரொம்ப சிம்பிள், இதெல்லாம் வந்து செஞ்சு பழகணும். வெறும் வீடியோ பார்க்குறோம் இல்லை, கற்றுக்கிற வீடியோ மட்டும் பார்த்தா பத்தாது, செய்யணும், இறங்கி செய்யணும். ஓகேவா? சாண்டிங் பண்ணணும். சாண்டிங் வந்து எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த உட்காந்து பண்ணுறது வந்து 1 round 2 round போதும். அதுக்கு மேலே பண்ணிட்டு உட்காந்திங்கன்னா துளசி மாராணிக்கா அவங்களும் ஏஞ்சி வந்து எத்துவாங்க. ஏன்னா நம்ம அது எப்படி பண்ணுவோம்? முதல் ரவுண்டு தலை மேலே இருக்கும், 3ஆவது ரவுண்டு 4ஆவது ரவுண்டு எங்கே இருக்கும்? தலை கீழே போயிடும். புரியுதா மதஜி? சசி மதஜி நான் சொல்கிறது எங்கே போயிடும்? இப்படி போயிடும், நம்ம கீழே போயிடுவோம். அதனால் 1 round 2 round போதும். அதுக்கப்புறம் நான் அப்படியே பண்ணுறேன்னா முடிஞ்சு. அதோட நம்ம வாக்கிங் பண்ணணும், நடந்து சாண்டிங் பண்ணணும். ஓகேவா? அடுத்து வந்து சாண்டிங் பண்ணும் போது 4 டிப்ஸ் இருக்குது, நான் எப்போதும் சொல்லியிருக்கேன். நம்பர் 1, எப்போவுமே சாண்ட் பண்ணும் போது, ஜபம் பண்ணும் பொழுது நம்ம வாயில் சொல்கிற மந்திரம் நம்ம காதில் கேட்கணும். நம்பர் 1, இது என் குரு மகாராஜி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது கொடுத்த டிப்ஸு. சாண்டிங் பண்ணும்போது மந்திரம் அந்த ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, இந்த 16 அக்ஷரம், இந்த 16 வார்த்தையும் காதுக்குள்ளே பூரணும். ஹரே பூருது, கிருஷ்ணா பூரில், ராமா பூருது, அப்புறம் கோவிந்தா பூரில், அது பிச்சு பூருது. அது ஹரே சொன்னோமா இல்லையா? சரி அடுத்த ரவுண்டில் பார்த்துக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணிடுவோம், அதிலே வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம், கண்டி பண்ணிடலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காதில் சொல்கிறது, நம்ம சொல்கிறது நம்ம காதில் கேட்கணும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்களேன், உங்கள் சாண்டிங் அப்போ தான் ப்ராப்பரான டைமில் வரும். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் எப்போ நீங்கள் வாயில் சொல்லி கரெக்டாக கேட்குறீங்களா அந்த சாண்டிங் டைமிங்கை பாருங்கள். அப்போ நீங்களே ஒன்று பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த சாண்டிங் டைமையும் பாருங்கள். அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக டைம் டிஃப்ரெண்ட் இருக்கும். யார் ட்ரை பண்ணுறீங்க? யார் அது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்க? ஒரு 2 பேர் தானே, மற்ற பேர் அதாவது நம்ம ஒன்று பண்ணியிருப்போம். ஓகேவா? அது எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஆனால் சரி, நம்ம வாயில் சொல்லி நல்லா காதில் கேட்டு கரெக்டாக பண்ணுவோமே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி, ஹரே ராம 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 ஹரி ஹரி, ஹரே கிருஷ்ணா அது பண்ணி பாருங்க. அந்த டைமும் நம்ம ஒன்று பண்ணுவோமே, அந்த டைமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். இதனால் 2 நிமிஷத்தில் முடிச்சு, இதனால் 7 நிமிஷத்துக்கு போகுது. அப்போ நம்ம 7 நிமிஷம் வருதுல, அதுதான் ஒழுங்கான சாண்டிங்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வாயில் சொல்கிறது காது வைக்கணும். நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா, ஜபம் பண்ணும்போது நம்மளுக்கு கையில் கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ இருக்கணும். அது கிருஷ்ணர் ஃபோட்டோ, ஏதாச்சும் ஒரு லீலைகள் ஃபோட்டோ இருக்கணும், இல்லைனா எங்கேயாச்சும் லீலைகள் இருக்கிற ஃபோட்டோகளை வச்சுக்கணும். அப்போ சுற்றி வீட்டில் ஃபோட்டோ வச்சு ஃபோட்டோ பார்த்து ஜபம் பண்ணணும். மண்டையில் வந்து மூளையில் வந்து பகவான் நினைக்கணும். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களால் சொந்தமாக நினைக்க முடியல பிரபுனா ஒரு ஃபோட்டோ வச்சுக்கணும். ஏதாச்சும் ஒரு சின்ன ஃபோட்டோ இருக்கணும், ஏதாச்சும் ஒரு லீலைகள் ஃபோட்டோவோ, ஏதாச்சும் கிருஷ்ணர் சம்மந்தமாக ஒரு ஃபோட்டோ இருக்கணும். கிருஷ்ணர் இருக்கணும். அங்கே வந்து பகவான் நாராயண பாலாஜி ஃபோட்டோ, அது பகவான் தான், பட் கிருஷ்ணர் ஃபோட்டோ இருக்கணும். அட்லீஸ்ட் கிருஷ்ணர் ஃபோட்டோ, ஜெகநாதர் ஃபோட்டோ, ஒரு தாமோதர் ஃபோட்டோ, வாட் எவர் அந்த ஃபோட்டோ இருக்கணும்.
இப்போ அந்த பார்வை வந்து நம்மளோட இது வந்து இங்கே நம்ம வந்து நேச்சர் இப்போ இவ்வளோ அழகாக இருக்குது, ஐயோ எவ்வளோ அழகான மழை பெஞ்சிருக்கு, நல்லா மழை பெஞ்சு விட்டுருக்கு, நாளைக்கு போயிட்டு மண்ணை கொத்தினா தான் நாளைக்கு செடி நட முடியும். அப்படி இயற்கை பார்த்துட்டு ஜெபம் பண்ணுறதில்ல. மண்டை மூளை வந்து பகவான் ஃபோக்கஸ் பண்ணணும், காது வந்து பகவான் அக்ஷரத்தை கேட்கணும். ஓகே, நம்பர் 2 பகவானுடைய பார்வை வந்து மண்டை மூளை எல்லாமே வந்து பகவானை ஃபோக்கஸ் பண்ணணும். நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா பகவான் நாமம் சொல்லும் போது நம்ம வந்து உள்ளேருந்து சொல்லணும். அதுக்குன்னு அடிவதிலும் கத்துறதில்லை, அரே அப்படி இல்லை, உள்ளேருந்து சொல்லணும். உள்ளே சொன்னால் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஆனால் நான் தயவு செய்து நான் வந்து எல்லாருக்கும் ஒரு அமரான் கொடுக்குறேன், ஒரு கோஷன் கொடுக்குறேன். நான் என்னதுன்னா, இந்த வாயில் வந்து அந்த பைப்பில் வந்து தண்ணி வரலன்னா காற்று ஒன்று வருமே, விஷம் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுவோம் நம்ம. ஓகே, இல்லை நான் மைண்டில் பண்ணுற ஸ்டேஜுக்கு நம்ம ஒன்றும் வரல. ஓகேவா, அதை மைண்டில் பண்ணுற ஸ்டேஜ் கொஞ்சம் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் சொல்கிற உங்கள் காதில் கேட்கணும். அப்படி இல்லை, ஏன்னா மண்டையில் ஏற்கனவே வந்து மூளைக்குள்ளே ஏற்கனவே வந்து பஜார் மாரி ஏற்கனவே எல்லாம் பஜார் மாரி ஓடி இருக்கு. வீட்டு கடம், லோரி கடம், காடி கடம், அப்புறம் வந்து அவங்க ஏசிட்டாங்க, நாளைக்கு போய் என்ன பதில் சொல்ல போது தெரியலையே, எனக்கு இதை இருக்குது அது இருக்குது, உள்ளக்குள்ளே ஏற்கனவே பஜார் மாதிரி சவுண்டு, பல சவுண்டு உள்ளே இருக்குது. இதை நீங்கள் சைலண்டாக பண்ணும்போதே போய் இந்த மண்டை தள்ளி விட்டுரும், இவன் ஓரத்தில் வந்து கத்திருக்கான்னு சொல்லி தள்ளி விட்டுரும். அதனால் வந்து வாயை திறந்து சொல்லணும். நீங்கள் கத்தி சொல்லணும் கூட பிரச்சனை இல்லை, வாயை திறந்து சொல்லணும், உள்ளேன்னு சொல்லணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம். இப்படி கணீர் இருக்கணும் ஒன்றும். ஓகேவா, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம் ராம் ஹரே ஹரே. அப்படி அது வலிக்கிட்டு போகக்கூடாது, எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஓகேவா, அது உள்ளேன்னு சொல்லணும். நம்பர் 3 வந்து உள்ளேருந்து சொல்லணும் நம்ம. ப்ரோ வயிற்றுலேருந்து ஓகே, ஆனால் கரெக்டாக அது வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு வந்து அப்படி இல்லை, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே. உங்களோட ஸ்பீட் எவ்வளோ அந்த ஸ்பீட் அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. நீங்கள் புறப்பாதையில் ஓடிய போது அவர் வந்து 80 போவார், நம்ம வண்டி இப்போ தான் 20 வந்து இருக்கோம், அவரோட ஸ்பீடுக்கு நீங்கள் போகாதீங்க. ஓகேவா, நிறைய பேர் இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிருஷ்ணருடைய ஃபோட்டோ வீடியோவில் தட்டி விட்டுட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோ தட்டி விட்டு தட்டி அதில் பார்த்துட்டு ஜம்ப் பண்ணுறது. ஃபோனில் வீடியோ தட்டி விட்டுட்டு அது ஆர்த்தி வீடியோ ஏதோ ஒன்று ஓடும், அது பகவான் வீடியோ தான், தட்டி விட்டுட்டு அதை பார்த்து ஜம்ப் பண்ணுறது. எப்படி இது? அதான் அது எப்படி நான் கேட்குறேன் போத. அதாவது இப்போ வீடியோ, அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாயாப்பூரோ இல்லை பிருந்தாவனமோ எங்கேயாச்சும் ஆர்த்தி ஓடுது, ஏதோ டெம்பிள் ஆர்த்தி ஓடுது, இல்லைனா ஒரு கீர்த்தனை ஓடுது. ஓகேவா, அதை தட்டி விட்டுட்டு ஜம்ப் பண்ணுறது. அது பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பாருங்க, ஒரு குரூப் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. சரி, ஏன் பண்ணக்கூடாது? அது அதுக்கு சம்பந்தம் தானே பாடுது. வர அதாவது நம்ம மண்டை வந்து மூளை வந்து ட்ரிக்கி, மாயா வெரி ட்ரிக்கினா வந்து அது எப்படி இருந்தாலும் உங்களை வந்து ஃபோக்கஸ்லேருந்து வெளியாக்குறதுக்கு எப்படி இருந்தாலும் உங்களை டைவர்ட் பண்ணும். பகவானோடைய நாமம் தான், பகவானோடைய வீடியோ தான், பகவானோட டெம்பிள் தான் நடக்குது. ஆனால் நீங்கள் ஜபம் பண்ணும் போது யூ மஸ்ட் ஃபோக்கஸ். உங்கள் வாயிலேருந்து வரக்கூடிய மந்திரத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். வீடியோவில் உள்ளது வந்து அங்கே அவங்க பண்ணுறாங்க, அது கேட்கும் போது பரவாயில்ல. ஆனால் நம்ம ஜபம் பண்ணும்போது எல்லாமே ஷட் டவுனு, எல்லாத்தையும் அடைச்சிடணும். ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் வாயிலேருந்து சொல்கிற மந்திரத்தை உங்கள் காதுக்குள்ளே போகணும். அது ஒரே ஒரு லைன் மட்டும்தான் இருக்கணும். அது தவிர்த்து வேறு வீடியோ ஒன்று ஓடுது, அப்போ நீங்கள் பார்த்தீங்க வீடியோ ஓடிட்டே இருக்கோம், நீங்கள் ஜபம் பண்ணிக்கிறீங்களேன்னு உங்களுக்கே மறந்துடும். இந்த வீடியோ ஒன்று ஓடி இருக்கும், அந்த வீடியோவில் வந்து எல்லாமே இருக்கும். இப்போ ஆர்த்தி ஓடும், கேமரா திருப்புவாங்க, மக்கள் இருப்பாங்க, வருவாங்க போவாங்க. அதை பார்த்து நம்ம அங்கே போயிடுவோம். நம்ம நாம சொன்னோமே, அந்த வாயிலன்னு சொன்னோமா, அந்த காதுக்கு போணுச்சா மறந்துடுவோம். ரெண்டாவது பகவான் நினைக்க மாட்டோம். அந்த வீடியோ விஷுவல் என்ன இருக்கோ அதுதான் நம்ம பார்ப்போம். பகவான் தான் இருக்கிறாரு, ஆனால் நம்ம ஃபோக்கஸ் நம்ம வாயிலும் வரக்கூடிய மந்திரம். ரெண்டாவது முக்கியமான இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறேன் நினைக்கிறேன்னா, இந்த சங்கீதம் நடக்கும்போது, ஓகேவா, சங்கீதம் நடக்கும்போது இல்லை டெம்பிளில் கீர்த்தனை நடக்கும்போது அந்த கடைசியில் நாட்கள் இப்படி உட்காந்துக்கிட்டே ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரே ராம். ஓகேவா, இது நிறைய ஆச்சாரியர்கள் வந்து கிளியர் பண்ணிக்காங்க. நிறைய பேர் வந்து இது பண்ணிக்காங்க. ஒன்று ஜபம் பண்ணுறேன்னா வெளியே போ,
இல்லை சங்கீத் வந்து கலந்துக்கும். அதையும் கெடுத்துட்டு சங்கீத் ஜபமும் ஒழுங்காக வராது. உள்ள சும்மா தான் கை இருக்கும், அங்கே தான் பவர்ஃபுல்லாக அப்புறம் ரத யாத்திரை அப்போ ஜபம் பண்ணுறது. ரத யாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌடு. அப்போ தான் பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிவோட்டிலாம் வந்திருப்பாங்க. அப்போ தான் பல பஞ்சாயத்து கதைலாம் அங்கே தான் ஓடும். ஜெகநாத ரத யாத்திரை கீர்த்தனை ஒன்று ஓடும், அங்கே வந்து க்ரௌட் நிறைய இருக்கும். அதில் ஜபம் விட்டுட்டு ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா சொல்லுங்க மத்தஜி, எப்படி ஃபோக்கஸ் பண்ணுவீங்க? உண்மையிலே ஒரு வேளை நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப ரேரு தான், பரவாயில்ல. ஆனால் நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக பண்ணணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு இல்லை ப்ரோ, ஒரு மகாராஜ் அவர் பார்த்து பேசிட்டு பண்ணுறாரு. அவர் மகாராஜ், அவர் குரு, அவர் சன்னியாசி. நம்ம ஒன்றும் அந்த லெவலுக்கு நம்ம வரல. நம்ம வேலை வந்து என்னது, நம்ம சொல்கிற வார்த்தை நம்ம காதுகள் போதா. ரத யாத்திரை டைம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌட் நிறைய இருக்கும். நீ அதில் போய் நின்றுக்கிட்டு அங்கே இது பண்ணுறது என்ன பண்ணுறது பேசிக்கிட்டு இருந்து பண்ணுறது அதெல்லாம் வராது, அதெல்லாம் செய்யக்கூடாது. ஜபம் பண்ணும் போதே கரெக்டாக நீங்கள் சொல்கிறத நீங்கள் காதில் கேட்கணும். இதெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் ஜபம் பண்ணும்போது. அப்போ தான் ஃபோக்கஸ்டான ஜபம் கிடைக்கும். அடுத்த விஷயம் வந்து கடைசி 4வது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம அபராதம். அன்னாடைக்கும் பெட்டில் படுத்து தூங்கும் போதே, புரியுதா பரணி, என்ன பண்ணும்போது பெட்டில் படுத்து தூங்க, தரையில் படுக்கிறீங்களா இல்லை பெட்டில் படுக்கிறீங்களா? தரையிலையா? பெட்டில் தான் படுக்கிறீங்க. படுத்து தூங்கும் போது இந்த 10 அபராதம் நினச்சி பார்க்கணும். அட்லீஸ்ட் அன்னாடிக்கு முடியலனாலும் ஒரு 2 நாளுக்கு ஒரு வாட்டி, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாச்சும் அட்லீஸ்ட் நினச்சி பார்க்கணும். அன்னாடிக்கும் ஆனால் 10 நாம அபராதம் உங்கள் மண்டைக்குள்ளே இருக்கணும். இந்த அபராதங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னா, சரி இதை விட முடியலையே, இது எப்படி விடுறது, இது எப்படி இது பண்ணுறது, சரி பகவான் பிரார்த்தனை பண்ணுவோம், ப்ரே பண்ணுவோம், பகவானுக்கு கருணை கேட்போம். இதை வந்து அன்னாடிக்கு நீ நினைக்கணும். 10 நாம அபராதமும் கண்டிப்பாக நான் நினைக்கணும். இந்த நாளும் வந்து ஒழுங்காக ஒரே கோட்டில் இருந்து எல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களோட சாண்டிங் ஸ்லோலி நாம அபராதத்துலேருந்து நாம பாஷத்துக்கு வந்துடும். செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்துடும். செகண்ட் ஸ்டேஜ் நாம பாஷத்துக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுடைய பிராப்த கர்மம் எல்லாமே தீர்ந்துடும். பிராப்த கர்மனா என்னது, நீங்கள் போன பிள்ளை ஏதாச்சும் ஒரு குடும்பம் பண்ணியிருப்பீங்க, ஏதாச்சும் ஒரு அட்டுலியம் பண்ணியிருப்போம். நம்ம அவ்வளோ நல்லவங்க கிடையாது, நம்ம கரெக்டாக வந்துச்சு, ஏதாச்சும் ஒரு அநியாயம் பண்ணியிருப்போம். அப்போ அந்த கெட்ட விஷயத்தினால நம்மளுக்கு இந்த பிள்ளை ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வந்துருக்கும். நீங்கள் செகண்ட் ஸ்டேஜ் நாமத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிராப்த கர்மம் எல்லாம் காணாமல் போயிடும். உங்கள் அந்த கர்மவினால உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள், இன்பங்கள், எல்லா பிரச்சனைகளும் அது எல்லாமே நாமம் ஸ்டாப் பண்ணிடும். அதான் மகாமந்திரத்தோட பவர். அதான் சும்மா நினைக்காதீங்க கிருஷ்ண பிரேம தான் பகவானுடைய நாமம் மட்டும், பகவான் பிரேமம் தான் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. பகவானுடைய நாமம் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். உங்களுக்கு வந்து எல்லா வகையான பாதுகாப்பும் நாமம் கொடுக்கும். உங்களுக்கு எல்லா வகையான நாலேஜும் கொடுக்கும். நாமம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல். அதனால சைத்தன்ய மகாபிரபு வேறு எதுவுமே செய்யலை. போய் சாஸ்திரம் படிக்கல, புக்கெலாம் படித்தார். ஆனால் இருந்தாலும் அவர் வேறு எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணல. ஒன்று தான், என்னது, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். அதனால தான் ஆனது சங்கீத்தன சைத்தன்ய சங்கீத்தன பிதரோனா வந்து அவர் தான் ஃபாதர் ஆஃப் சங்கீத்தன், சைத்தன்ய மகாபிரபு. ஓகே, அதனால தான் ஓன்லி ஒரே விஷயம் தான் கலியுகத்தில், வேறு எதுவுமே கிடையாது. ஹரிநாம கேவலம் கரோ நாஷ்டியவ கதிர் அன்னேதா. அதாவது இங்கே 15 விஷயங்கள் பெனிஃபிட் இருக்குது. நான் டக்குன்னு ஒன்று நான் சொல்லுறேன். நாமத்தோடைய விஷயங்கள் வந்து என்னதுன்னா, கலியுகா ஒன் ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ் இன் சாண்டிங். ஓகே, அதாவது வந்து பிருஹத் நாரடிய புராணத்தில் ஹரிநாம கேவலம் கதிர் நாஷ்டியவ கதிர் அன்னேதா. அதாவது இந்த கலியுகத்தில் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, நம்பர் 1, வேறு எந்த வகையான வழியும் உங்களுக்கு கிடையாது. இங்கிலீஷில் அட்டன்மெண்ட் சொல்லுவாங்க, அதாவது பிராயச்சித்தம்னா வந்து என்னதுன்னா, பிராயச்சித்தம் புரியுதா? பிராயச்சித்தம்னா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கிலீஷ் வந்து அட்டன்மெண்ட் சொல்லுவாங்க இது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறு செஞ்சிடும், அதுக்கு பிராயச்சித்தம், பரிகாரம். தமிழ்லேயே வந்து 2 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது இருக்குது, பரிகாரம், பிராயச்சித்தம். இந்த பிராயச்சித்தம் பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படின்னா, ஒரு புல் வெட்டிட்டோம் அந்த மாதிரி பிராயச்சித்தம். அதாவது உங்களுடைய பாவம் என்னதோ அது தீர்ந்துடும். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அது தீர்ந்துடும் பிராயச்சித்தம் பண்ணால். ஆனால் அந்த வெட்டின புல்லில் திருப்பி மழை பெஞ்சால் முளைஞ்சி வரும். அந்த மாதிரி திருப்பியும் அந்த அந்த இடத்துல திருப்பியும் வளர வாய்ப்பு இருக்குது. புரியுதா? ஆனால் சாண்டிங் பண்ணுறது எப்படின்னா, இப்போ வந்து காலையில் பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பனி மாரி இருக்கும் பார்த்தீங்களா, புல்லில் மேலே எல்லாம் பனியாக இருக்கும், சால்ஜி சின்ன சும்மா பனியாக இருக்கும். சூரியன் அடித்தோன்னே அந்த பனியில் என்ன ஆகும், காண போயிடும்.
அந்த பனி திருப்பி வளர்ந்து வருமா? நல்லா ஃபுல்லாக அட்டியோட காண போயிடும். அதுக்கப்புறம் அது எங்கே போகணும்னு தெரியாது. அந்த மாதிரி சாண்டிங் பண்ணுறது. சாண்டிங் பண்ணால் ஃபுல்லாக டோட்டலி கிளியர் ஆகிடும், எல்லாம் கிளியர் ஆகிடும். ஓகேவா? அதனால தான் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சாண்டிங் சின்சியராக பண்ணிங்கன்னா எல்லா வகையான பிரச்சனைகளும் தீர்வு கிடைச்சிடும். ஓகேவா? அதுதான் கலியுகத்தில் ஒரே ரெமெடி அதுதான், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், குட்டிக்கார கூட அடிக்கலாம், என்ன வேணால் எங்கே வேணால் போகலாம். நீங்கள் பத்ரிநாத்துக்கு கூட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? சாண்டிங் தான் மெயின். அதை தவிர்த்து வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை புராணம் சொல்லப்பட்டிருக்கு. நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா, சாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான பாவங்களையும் வந்து தீர்த்துரும். அதில் பாகவதத்தில் வந்து 6வது கண்டம் 2வது அத்தியாயம் 8வது ஸ்லோகத்தில் அயம் ஹி கர்த்தோ நிர்வேஷோ ஜன்ம கோட்டி அஹம்சம் அப்பி எட் வியாஜார விஸ்வாசோ நாம் ஸ்வஸ்தி அயனம் ஹரே. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அஜாமிலனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ மச் பாவம் பண்ணியிருந்தான். அஜாமிலன் சரியான பாவம். ஆனால் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சான்ஸ் கிடச்சிச்சு. எப்படி? அவர் பகவான் நாமத்தை சொன்னார், நாராயணன் சொன்னார். எப்படி எல்லா வகை பாவம் போணுச்சு? எல்லா வகையும் பாவம் போகணுன்னா நம்ம எந்த ஸ்டேஜில் இருந்து நாம ஜெபம் பண்ணோம்? செகண்ட் ஸ்டேஜ் வந்துட்டாலே போதும், நாம பாஷத்துக்கு வந்துட்டாலே எல்லா வகையும் பாவம் போயிடும். அப்போ அஜாமியான நாம பாஷை சொன்னதுனால எல்லா வகையும் பாவம் போச்சு. அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா பாவத்தையும் கழுவக்கூடிய பவர் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தில் இருக்குது. நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ரிலிஜியஸ் ரைட்ஸ் அண்ட் வாஸ் இன்சிக்னிஃபிகன்ட் கம்பேரிசன் டு சாண்டிங். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்லோகத்தை பொறுத்து 6வது அத்தியாயம் 6வது கண்டம் 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதம். நா நிஸ்குட்டீர் உதைர் பிரம்மவாதிபி ததா விசுத்தியதி ஆகவார் விரதாடிபிஹி யதா ஹரே நாம பதே உதார்த்தை தட் உத்தம ஸ்லோக குணாபலம் பக்கம். அதாவது என்னென்னா பகவான் இப்போ வந்து நம்ம நிறைய ரிச்சுவல் செய்யணும்ல, சடங்கு செய்யணும்ல, ஏதாச்சும் எல்லாமே சடங்கு செய்வோம். ஒரு வீடு வந்தாலும் சரி, வீடு வாங்கினாலும் சரி, பேபி போனாலும் சரி, செத்தாலும் சரி, கல்யாணம் பண்ணாலும் சரி, ஒரு ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் எடுத்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சடங்கு செய்கிறோம். இந்த சடங்கோட ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் இஸ் அ டாப் மோஸ்ட். உதாரணம் வச்சுக்கங்களேன், நீங்கள் ஒரு வீட்டுக்கு புதுசாக கிரக பேசுவோம், நீங்கள் ஒன்றுமே பண்ணல, எங்கேயும் பண்ணல, ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட்டு எல்லா டிபோட்டி கூட்டு ஒரு நாம சங்கீதத்தை வச்சு பிரசாதம் கொடுத்தீங்கன்னா அது வந்து 100 சடங்குகளுக்கு செய்ததுக்கு பவர். ஹரே கிருஷ்ண மந்திரம் அவ்வளோ பவர் இருக்குது. தட்ஸ் அதனால பாகம் சொல்லப்பட்டிருக்கு. சடங்கை விட ரிச்சுவல்ஸோட மந்திரம் வந்து இட்ஸ் அ டாப் மோஸ்ட். 4வது வந்து பார்த்திங்கன்னா பகவான் நாம சொன்னால் கண்டிப்பாக பகவானுடைய வைகுண்டம், பகவான் லோகத்தை அடையலாம். அதில் மாற்று கருத்து கிடையாது, நோ டவுட். புரிதா சங்கரி வந்துச்சு? பகவான் லோகத்தை கண்டிப்பாக அடையலாம். அதான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாகவதம் 6வது கண்டம் 2வது அத்தியாயம் 17 ஸ்லோகத்தை பதிதா சகாலித்தோ பகவான் சதாஷ்டா தப்த ஆஹதா ஹரீர் இதி அவசேனஹ உமா நர்ஹதி யதஹ. அதாவது பகவான் நாமத்தை கண்டிப்பாக சொல்லும் பொழுது நம்ம வந்து இந்த நரகத்துக்கு போகிற வாய்ப்பு கிடையாது. யார் பகவான் நாம சொல்கிறாங்களோ அவங்க நரக பிராப்தி கிடையாது. அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யம தர்மராஜாவும் 6வது கண்டத்தில் யம தர்மராஜாவும் யம தர்மருடைய அவங்களுடைய சோல்ஜர்ஸ் இருக்காங்களே 2 பேர் பேசும்போது அதில் நிறைய ஸ்லோகங்கள் வரும். அதை சொல்லுவார், பக்தர்களை வந்து என்றைக்குமே இந்த நரகத்துக்கு வர மாட்டாங்க. ஓகேவா? அதனால் சாண்டிங் வெரி வெரி பவர்ஃபுல். எல்லாம் 5வது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சீன் ப்ரெசன்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் நம்மளுடைய பாவத்தை ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா, நம்ம போன ப்ரீவியஸ் செஞ்ச பாவம், பாஸ்ட்டில் செஞ்ச பாவம், ப்ரெசன்ஸில் இப்போ செஞ்சுருக்கோம், பாவம் பண்ணியிருக்குமே, பாவம் பண்ணுறோமா இல்லையா? இப்போ இன்றைக்கி வரும்போது ஒரு பாவம் பண்ணி வந்துருக்குமே. இப்போ கிளாஸுக்கு இன்னைக்கு காலையிலேருந்து இன்றைக்கி இப்போ இந்த நேரத்துக்கு ஒரு பாவம் பண்ணியிருக்குமா இல்லையா? என்ன பண்ணியிருக்கோம்? எறும்பா என்னென்னமோ சாப்பிடுச்சு பாருப்போ. சாப்பாடு சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு கழுவுறதில்ல, அதில் 100 எறும்பு உள்ளே வந்து உட்காந்துருக்கோம். என்ன சொல்கிறீங்க மாதாஜி? 100 எறும்பு வந்து உட்காந்துருக்கோம். அந்த 100 எறும்பு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்று அப்பா சங்கரு, மூர்த்தி, காளியப்பன் எல்லாம் ஒன்று வெளியே போங்க சொல்லுவோமா? எல்லாம் எறும்பு வெளியே போவோம், வெயிட் பண்ணுவோமா? என்ன பண்ணுவோம் பிரபு? அப்படியே தண்ணி ஊற்றி அதாவது வெளியில் ஒரு இறப்பு நடந்துச்சுன்னா, நம்ம வீட்டில் இறப்பு நடந்துச்சுன்னா அழுகுமா இல்லையா? தலையில், வயிறில், காலில் எல்லாம் அடிச்சிடணும்ல. அந்த சாவுக்கும் இந்த கிளாஸில் செத்து போன எறும்புக்கும் எந்த வகையும் வித்தியாசம் இல்லை. பகவான் வந்து பிதாகம் அஸ்ய ஜகத்தோ, அவர் எல்லாத்துக்கும் தந்தை.
நீ வீட்டில் ஒரு செத்தாலும் அங்கே ஒரு பாடி விழுந்தாலும் அவரும் அழுவார், அவருக்கும் துன்பம் தான். கிளாஸில் சாவடிச்சு நசுக்குவோமே அதுவும் அவருக்கு வருத்தம் தான். அவருக்கு வந்து வேறுபாடு கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் எறும்பு தானேன்னு, அது நம்மளோட சுயநலம். பகவானுக்கு அவர் மணி அடிச்சிருச்சு, பகவானுக்கு வந்து அது எல்லாமே சேம் தான். ஓகேவா? அதனால் வந்து எல்லாமே இறப்பு தான் அவருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து பாவம், ப்ரெசன்ஸில் செய்யக்கூடிய பாவம், பாஸ்டில் செஞ்ச பாவம், ஃப்யூச்சரில் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து சாண்டிங் வந்து நம்மளை காப்பாற்றும். ஆனால் சாண்டிங் காப்பாற்றுதுன்னு தெரிஞ்சு திருப்பி சாவடிக்கலாம். அப்படி சாவடிக்கும் போது அந்த சாண்டிங், அந்த நாம பிரபு, அந்த நாமமே நம்மளை வந்து என்ன பண்ணும்? கில் பண்ணும். ஓகே, வெரி டேஞ்சரஸ். அதனால் வந்து தெரிஞ்சும் தெரியாமல் ஓகே வாட் எவர் முடியலன்னா பிரச்சனை இல்லை, தெரியாமல் பண்ணிட்டப்பா. ஆனால் தெரிஞ்ச வந்து எறும்புக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறது, நெருப்பு வச்சு எல்லாம் ஸ்ப்ரே அடிக்கிறது, எல்லாம் சாவுங்க, விஷம் வைக்கிறது, எல்லாமே ஆபத்து. உண்மையிலே அது பிரச்சனையாக இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்குது. பாம்பு வீட்டுக்குள்ளனா பாம்பு பெட்டில் படுத்து வைக்க முடியுமா? பிரச்சனையே உள்ளது பிரச்சனை தான். ஆனால் பிரச்சனை இல்லாமல் அது பாட்டுன்னு இருக்கும்போது சரி அந்த கிளாஸை குடிச்சு யார் வைக்கிறா? அதுவாக கலக்கி வச்சுச்சு தண்ணி ஏன் வந்துச்சு? நம்ம தானே பண்ணோம். அப்போ யார் அந்த காஸ்? நம்ம தான் அந்த காரணம். ஓகேவா? அதனால் சாண்டிங் இது பண்ணுவோம். நான் 5 நிப்பாட்டுறேன். தென் 6, 7 எல்லாம் வந்து அடுத்தடுத்த வாட்டி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் நான் சும்மா தலைப்பு மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். 6வது வந்து என்னதுன்னா, நம்மளுக்கு எந்த வகையான நோய்கள் இருந்தாலும், எந்த வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் நாமம் ஜெபம் பண்ணால் தீர்க்கும். பக்திவினோத் தாக்கூர் இருக்கிறார்ல, இந்த கடைசிக்கு 2வது டக்குன்னு சொல்லிட்டு போயிடறேன். பக்திவினோத் தாக்கூர் இந்த கடைசிக்கு எங்கடா இருக்காருங்க, அவர் வந்து அந்த டைமில் வந்து ஜட்ஜாக இருந்தார். ஓகேவா? அப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவாமிஜி வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றி இருந்தார். அப்போ சுவாமியை தூக்கி அந்த ஏமாத்துற சாமி, ஏன்னா பெண்கள்லாம் வந்து வச்சுக்கிட்டு தகாத வேலை செஞ்சுருந்தார். அந்த சுவாமியை தூக்கி ஜெயிலில் போட்டார். அவர் என்ன பண்ண, உள்ளே உட்காந்து மாந்திரிகம் மந்திரம் படித்தான். அவங்க வீட்டில் எல்லாருக்கும் வந்து டைரியா, ஃபுல் டைரியா. அப்போ டைரியா ஆனோன்னா என்ன பண்ணாரு, அவங்க மனைவி பகவதி தேவி மாதாஜி என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க அவனை புதுசாக வெளியே விட்டுருங்க. இல்லை எல்லாருமே சுட்சான் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். நெக்ஸ்ட் டே எல்லாருக்கும் அந்த டைரியா கிளியர். ஆனால் நம்மளுக்கு வந்து பிரச்சனை தீர்க்கும்னு சொல்லி நம்ம பண்ணக்கூடாது. என்றைக்கும் பலனை எதிர்பார்த்து பண்ணுறதே எட்டிட்டு நம்மளுக்கு கூடாது. நம்ம பகவானோட நம்பி நம்ம சாண்டிங் பண்ணணும். அப்போ இந்த நாமம் எல்லாம் நம்மளுக்கு எல்லாமே கொடுக்கும். நம்பர் 7 வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பாவியாக இருக்கணும்னா நம்மளை வந்து பக்தனாக மாற்றும். ஜகாய மாதாய மாதிரி எவ்வளோ பெரிய பாவம் வந்தாலும் சாண்டிங் பண்ணாங்கன்னா நம்மளை வந்து பக்தனாக மாற்றும், சொல்லி மாற்றிடும். 8வது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயம். சாந்தி நல்லா கேட்டுங்க, பயம். ஏன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, அது எந்த வகையான பயமாக இருந்தாலும் சரி, எந்த வகையான துன்பங்கள் எல்லாமே இருந்தாலும் சாண்டிங் சின்சியராக பண்ணும்போது அது நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். நம்பர் 8. ஓகேவா? நம்பர் 9 வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் கான்ட்ராக்ட் எஃபெக்ட். அது நம்பிக்கையோடு பண்ணும்போது அந்த நாமம் நம்மளுக்கு வந்து ஒன்று பவர் கொடுக்கும். 9வது. 10வது வந்து பார்த்திங்கன்னா, வேதங்கள் கிடைக்கிற அறிவை விட சாண்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து அறிமுகப்படுத்தும். சாண்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு பகவான் தெரிய ஆரம்பிப்பார், நம்மளுக்கு எல்லா விஷயம் புரிய ஆரம்பிக்கும், ஓட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிக்கும் சாண்டிங் பண்ணும்போது. 11வது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம 11 பார்த்திங்கன்னா, அந்த நாமத்தில் பகவான் உள்ளுக்குள் இருக்கிறதுனால தென் வந்து பகவான் கிருஷ்ணன் யார் கடவுள்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெளிவாக புரிய வரும். அண்ட் நீங்கள் கடவுளை நேராக பகவானை நேராக நீங்கள் பார்க்கலாம், ஐ டு ஐஸ் நேரடியாக பார்க்கலாம். அண்ட் நம்பர் 12 வந்து பார்த்திங்கன்னா, தீர்த்த யாத்திரைக்கு போகிறோமே, தீர்த்த யாத்திரைகள் போகிறது நல்லது. ஆனால் தீர்த்த யாத்திரைகளை விட சாண்டிங் பண்ணுறது அதை விட நல்லது. ஓகேவா? வாய்ப்பு கிடைச்சா போகலாம், அப்படி இல்லையா வாய்ப்பு இல்லை எப்படி போக முடியல, சாண்டிங் இஸ் த பெஸ்ட் மெடிசன். ஓகே. நம்பர் 13 வந்து பார்த்திங்கன்னா, அது எல்லா வகையான புண்ணியங்கள் செய்யல, புண்ணியங்களை விட சாண்டிங் தான் இஸ் த பெஸ்ட்டு. புண்ணியங்கள் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா? 14வது நம்பர் 14 வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து சாங்கிய யோகா, அஷ்டாங்க யோகா, அந்த சக்திலாம் கிடைக்குதுல்ல, பவர்லாம் கிடைக்க பாருங்க. கூடு விட்டு கூடு பயிடுது, எலும்பாவது சின்னதாகுது, இதெல்லாம் பண்ணுறாங்களே, இந்த விட அதிகமான சக்தி ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தில் இருக்குது. ஓகே. இந்த லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, பகவானுக்கும் நாமி, அதாவது பகவான் நாமத்துக்கும் எந்த வகையான டிஃப்ரெண்ட் இல்லை. அது ஃபுல் ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு. பகவான் எப்படி காப்பாற்றுவாரோ அதை விட ஒரு படி கூட இந்த பகவான் நாமம் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். 2 பேருக்கு எந்த வகையான டிஃப்ரெண்ட் கிடையாது, நோ டிஃப்ரெண்ட். இதெல்லாம் வந்து ஒன்று இருக்குது. ஓகே. அதனால் வந்து இன்று முதல் கரெக்டாக ஒழுங்காக நான் கொஞ்சம் பண்ணுவீர்களா?
சசி மததி பண்ணுவோம். ஓகே, அதனால் சாண்டிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, வாழ்க்கையில் எதை சாதிக்கிறோமோ இல்லையோ பகவான் நாமத்தை ஒழுங்காக ஜெபம் பண்ணணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. जय श्रीमद् भागवत गंधराज की, भगवान श्री चंद्र की, जगन्नाथ बलसूत्र महाराज की, श्रील प्रभुपाद महाराज की, हरिनाम संकीर्तन की, भागवत पुराणम की, गौर प्रेमानंदे हरि हरि बोल. क्वेश्चन